عليكم ورحمة الله تعالى وبركاته. وعليكم السلام ورحمة الله تعالى وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في شأن حبيبه مخبرا وآمرا تعظيما وتكريما إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலாவுடைய பேர் அருளால் அல்லாஹ் நம்மை புனிதமிகு ரமலானை அடையக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்கினான். இரண்டாவது தராவீஹை தொழுகக்கூடிய நசீபை ஆக்கினான். அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ். வாழும் காலமெல்லாம் உடல் ஆரோக்கியத்தோடு ஆஃபியத் சலாமத்தோடு அல்லாஹ்வுக்கு குனிந்து ருக்உ செய்து சஜிதா செய்து வழங்கி வழிபடக்கூடிய நல்ல பாக்கியத்தை அல்லாஹ் நசீபாக்குவானாக. இர்ஃபான் இருக்குங்களே அது சொர்க்கத்துலேயும் கிடைக்கும். இபாதத் துனியாவோட முடிஞ்சு போச்சு. இர்ஃபான் சொர்க்கத்தில் கூட கிடைக்கும். இபாதத் இருக்கே துனியாவோட முடிஞ்சு போச்சு. அங்கே போய் சில அடியார்கள் இயங்குவாங்களாம், இபாதத் செய்ய முடியல. சில அடியார் அல்லாஹ்வுக்கு சஜிதா செய்வார்கள். அங்கே போயும் துனியாவோட முடிஞ்ச தாருல் இபாதா. இது தாருல் இஸ்திஃபாதா. இது தாருல் இபாதத்து. அது இது தாருல் இஸ்திஃபாதா. இது சொர்க்கம். எந்திரி தலை தூக்குங்க, இது இபாதத்துக்குரிய இடம் அல்ல அப்படின்னு சொல்லிட்டான். அதனால தான் பல சூஃபியாக்களுக்கு உலகத்தில் ஒரு இன்பம் ஒன்று இருந்துச்சா, இபாதத்துடைய இன்பம். இந்த இன்பம் சொர்க்கத்தில் கிடையாதுன்னு ஒரு கஷ்டம். யாராவது ஆசைப்படுவோமா? சில சஹாபாக்கள் யார சொல்லலாம், நான் கபரில் போய் தொழுக முடியுமா? தொழுகையில் பேரின்பத்தை பெற்றவர்கள் கேட்டாங்க. சில பேர் கபரில் போய் தொழுக முடியுமா? நாம் என்ன கேட்போம்? என்ன கேட்போம்? கபரில் போய் சிக்கன் 65 கிடைக்குமா? சில பேர் இதில் இன்பம். கபரில் யூடியூப் கனெக்ஷனாக கிடைக்குமா? ஏன்னா இவ்வளோ யாருக்கு எதில் இன்பம் பெறுகிறார்களோ அதுதானே கேட்பாங்க. கபரில் தொழுக முடியுமா? கபர் தொழ முடியாத போய் தொழ முடியாதா? தொழலாமா கபரில் போய்? ஆதாரம் இருக்கா? என்ன ஆதாரம்? யாருப்பா? சஹாபி ரசூல் தாபிஈன் சாபித்துல் பன்னானி கபர் தொழுதாங்கன்னு யார் பார்த்தாங்களா? ஹதீஸ் சொல்லுங்கள். அவங்க மாணவர்கள் பார்த்தாங்க. அவுலியாக்கள் சரித்திரங்கள்லாம் தலீல் இல்லை நமக்கு. ஜுனைதுல் பக்தாதி இமாம் இப்படி செய்தார்கள், அது நமக்கு ஆதாரம். முஹீத்தீன் ஆண்டகை இப்படி செய்தார்கள் ரலியல்லாஹு, அது நமக்கு ஆதாரம் அப்படின்னு ஆஷிகீன்கள் ஏற்றுக்கலாம். ஏன்னா அவங்க சரித்திரங்கள் எழுதி வைக்கப்பட்ட கிதாபுகள் முதல்லல் இல்லை, நமக்கு ஆதாரம் இல்லைல்ல. உலக மக்களை ஏற்றுக்கணும்னு அவசியம் இல்லைல்ல. இன்னும் சொல்லப்போனால் அவுலியாக்கள் சரித்திரங்கள் முழுமையாக பதிவு செய்யப்பட்டதாக. பெரிய பெரிய அவுலியாக்கள் நாதாக்கள் பிறந்த தேதி தெரியல, வஃபாத்தா போன தேதி தெரியல. அதில் இஃப்திலாஃபாத்துக்கு நிறைய இருக்குது. முறைப்படி பதிவு செய்யப்படலை. ஒரே சம்பவம் பார்த்தா 4 பேருக்கு எழுதி வைக்கிறாங்க. அபு சாலிஹ் ரலியல்லாஹு அன்ஹு யார்? கௌசநாயகத்துடைய வாப்பா. இந்த மாதிரி ஒரு தோட்டத்தில் உட்காந்துருந்தாங்க. ஒரு பழம் வந்துச்சு, ஆற்றுல சாப்பிட்டாங்க. அப்புறம் எங்கேன்னு தேடி போனாங்க. அந்த தோட்டக்காரர் இருந்தார். அவர்கிட்ட கேட்டாங்க, என் பெண்ணை கல்யாணம் முடிச்சுட்டா மன்னிச்சிட்றேன் அப்படின்னு சொன்னாங்க. என் பெண்ணுக்கு கண்ணு இல்லை, காது குருடு, கண்ணு குருடு, காது செவிடு, வாய் ஊமைன்னு சொன்னால் சரித்திரம் வருது இல்லையா? அது அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹியும் எழுதுகிறாங்க. நிறைய மகான்கள் எழுதுகிறாங்க. அது முஹீத்தீன் ஆண்டகி சரித்திரம் தான் சொல்லப்படுகிறது. வேறு சில மகான்கள் சரித்திரத்தையும் எழுதப்படுது. அந்த மாதிரிலாம் ஒரு சரித்திரமே 4-5 அவுலியாக்களுக்கு பேரில் எழுதப்படுது. கபரில் தொழுதாங்கிறதுக்கு ஆதாரம் கேட்டேன். ஹதீஸில் மூசா அலைஹிஸ்ஸலாம் கபரில் தொழுததை நான் பார்த்தேன் என்று முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுதார்கள், அவர்கள் சொன்னார்கள். எடுத்து பாருங்கள். இன்னும் ரைட்டு மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்தேன்.
அவங்க என்ன மாதிரி அடையாளம்னு சொன்னாங்க சொல்லாச்சு. அதுதான் சஹாபிய ரசூல் இப்னு மஸ்ஊத் ரஸியல்லாஹு நினைக்கிறேன். இவங்க சாடையிலே தான் அவங்க இருந்தாங்க அப்படின்னாங்க. ஒரு சஹாபியை பார்த்து ரஅய்து ஃபி கப்ரிஹி யுஸல்லி, கபரு தொழுதுட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி இப்போ மௌத்துக்கு பின்னாடி தொழுகை இருக்கா பை? இருக்க தொழுகை மௌத்துக்கு பின்னாடியும் தொழுகை. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தொழுகக்கூடியவர்களாக பார்த்தேன். வேறு ஆதாரம் சொல்லுங்கள் மௌத்துக்கு பின்னாடி தொழுகை இருக்குன்னு. மௌத்துக்கு பின்னாடி சொல்லுங்கள் பை. முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜில் 1,24,000 அன்பியாக்களுக்கு தொழுகை வச்சாங்க. அத்தனை பேர் அல்லாட போயிட்டாங்களே. 1,24,000 பேர் அல்லாட போயிட்டாங்க. பெருமானார் இமாமுல் அன்பியா, நபிமார்களின் தலைவராக நின்ற அத்தனை பேருக்கும் தொலை வைத்தார். விளங்குங்களா? இது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரிவாய் செய்கிறாங்க. ரஅய்து மூசா யுஸல்லி ஃபி கப்ரிஹி லைலத உஸ்ரிய பி, என்னை இஸ்ரா செய்யப்பட்ட என்னை மேராஜுக்கு அழைத்து செல்லப்பட்ட இரவில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கபரில் தொழக்கூடியவராக நான் பார்த்தேன். என்ன பை? அப்போ அந்த அன்பியாக்களுக்கு தொழுகை கபரில் போய் சேர்ந்த பின்னாடி மௌத்துக்கு பின்னாடி ஆதம் நபியும் வந்துட்டாங்க. இங்கே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வந்துட்டாங்க. மொத்தம் எவ்வளோ வருஷம் ஆச்சு? எங்கே வந்துட்டாங்க? பைத்துல் முகத்தஸுக்கு வந்துட்டாங்க பை. அதில் சையதுனா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் எங்கே அடக்கமாக இருக்காங்க இப்போ நமக்கு தெரியல. நிஜமா எங்கே அடக்கமாக இருக்குங்க? கபர் இருக்குங்களா? இருந்தால் கொடியேற்றி ஃபாத்தியா ஓதி மூழுதுலாம் ஓதலாம். எங்கேன்னு தெரியல. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கபர் இருக்கா? எங்க இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் கபர் தெரியுதா? எங்கேயாச்சும் வந்து இருக்குது. அவங்க மன்னரையில் அப்படியே பாதுகாக்கப்பட்டிருக்கிறார்கள். அலைஹிஸ்ஸலாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். 1,24,000 நபிமார்கள் சிலருடைய கபரில் அடையாளம் காணப்பட்டு பெயர் எழுதி வைக்கப்பட்டு இன்னும் பாதுகாக்கப்படுகிறது. ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் கபர் போன்றெல்லாம் இந்த ஈராக் ஈரானில் எழுதப்பட்டு வச்சுருக்காங்க. 1,24,000 நபிமார்களும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னாடி திரண்டார்கள் பைத்துல் முகத்தஸிலே. அவ்வளவு பேர்களுக்கும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இமாமுல் அன்பியா நின்று தொழுக வைத்தார்கள். அத்தனை பேரும் தொழுதாங்க. மௌத்துக்கு பின்னாடி தொழுகை இருக்குது பாருங்கள். அப்போ தொழுகையில் பேரின்பம் கண்டவர்களுக்கு என் மௌத்துக்கு பின்னாடி தொழுகை கிடைக்குமா? தொழுகையில் சடைஞ்சு போனவங்களுக்கு மௌத்துக்கு பின்னாடி விடுதலை பார்த்தா அங்கேயும் போய் தொழுகையா? அங்கேயும் போய் தொழுகையா? குர்ரத்து ஐனி ஃபி ஸலாத், எனது கண்களின் குளிர்ச்சி தொழுகையிலே என்றார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன் பை? ஏன்? லிகாவுர் ரப்பை சந்திக்கிறனால. கண்கள் எப்போது குளிரும்? தான் மிக மிக நேசிக்கக்கூடிய தன் நேசரை காதலரை பார்க்கிற பொழுது கண்கள் குளிர்ச்சி அடையும். குர்ரத்து ஐனி ஃபி ஸலாத், தொழுகையில் தான் என் ரப்பை நான் சந்திக்கிறேன், பேசுகிறேன். யுனாஜி ரப்பஹு, ரப்பிடத்திலே முனாஜாத் செய்கிறேன். எனவே என் கண் குளிர்ச்சி தொழுகையிலே என்றார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்போ கண் குளிர்ச்சி தொழுகையில் அப்படின்னு இருக்குமா? தொழுகையை விட மனசு வருமா? கபரில் போய் தொழுதுருக்குறாங்க நபிமார்கள் எல்லாம். மூசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம் எங்கே போய் தொழுகிறாங்க? கபரில் போய் தொழுகிறாங்க. கபருடைய தொழுகை, கபரில் போய் தொழுகையை விட மனசு வரல அவங்களுக்கு. சஜிதா செய்வாங்க சொர்க்கத்தில் போயும். இப்போ அல்லாஹ் சொன்னா லைசபி ஹாதா லைசபி தாருல் இபாதா, இபாதத்துடைய ஊர் அல்ல. எந்திரிங்க, ஹதீஸ் எடுங்க பார்ப்போம். இது இபாதத்துக்குரிய டைம் இல்லை, அதான் துனியாவோட முடிஞ்சு போச்சு. என்னங்க பை? மஹ்ஷரில் தொழுகை இருக்க பை, சஜிதா இருக்க பை. சொர்க்கத்தில் சஜிதா செய்வாங்க, அல்ல வேணான்னு சொல்லுவான்னு ரிவாயத்தில் வருது. மஹ்ஷரில் இருக்கா? இருக்குது, சஜிதா இருக்குது. ஆஷிகீன்களுக்கு தலையை கொண்டு போய் வச்சு கதம்போது செய்கிறத விட ஒரு இன்பம் எதுலேயுமே இருக்காது போல தெரியும். சேகமானில் பார்த்த உடனே கதம்போது செஞ்சுக்கிறோம். காலில் விழுந்து நமக்கு தவறையெல்லாம் கொண்டு போய் நம்ம தலையில் கொண்டு போய் அவங்களுடைய காலில் வச்சுட்டா ஒரு மனசுக்கு ஒரு நிம்மதி. அதே மாதிரி மஹ்ஷரில் போய் சஜிதா இருக்கா? இருக்குது. ஆயத்து எடுக்க பார்ப்போம். யௌம யுக்ஷஃபு அன் சாகின் வ யுதஊன இல ஸுஜூதி ஃபலா யஸ்ததீஊன். ஜி, சிலரை அல்லாஹ் தஆலா மறுமை நாளில் தன்னுடைய கால் சாக்கை திறந்து காண்பித்து, வாங்கப்பா சஜிதா போட விரும்புகிற சஜிதா போட்டுங்க, கதம்போஸ் பண்ணுறவங்க பண்ணிங்க என்று அல்லாஹ் தஆலா அழைப்பானோ. குர்ஆனில் வருது. தன் காலை காமிச்சு கூப்பிடுவான்னு வருது பாருங்க. காலை காண்பித்து கூப்பிடுவான். இங்கப்பா
ஜி எல்லாம் ஓடுவாங்க, ஓடி போய் எல்லாம் கதம்ப செய்வாங்க. சில பேர் கதம்ப செய்யலான்னு ஓடுவாங்க, இன்றைக்கி செய்ய முடியாது, முதுகு நேரம் நின்றுக்கும். பக்கத்து காணும் இது அவுன இல்லை சுஜூது, இதற்கு முன்பு உங்களை அழைத்தே நீங்கள் வரல, இங்கேயும் செய்ய விட மாட்டேன்ட்டான் அல்லா, தலை குனிய விட மாட்டான் அல்லா தஆலா. என்ன பை? அப்போ இந்த துனியா இருக்கே தாருல் இபாதத்து, ஆகிரத்து அங்கே போய் அனுபவிக்கக்கூடிய காலம். இந்த துனியாவில் பெறக்கூடிய இன்பங்களிலே பெரிய இன்பம் இபாதத்தில் வரக்கூடிய இன்பம் தான். அல்லாஹ் விளங்கிங்க. இபாதத்துக்களை அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு படைச்சது மனிதன் சுகம் பெறுவதற்காக வேண்டி தான். அதை ஒரு கஷ்டத்துக்காண்டி அல்லாஹ் படைக்கல. உன்னை வேலை செய்ய வச்சு சோறு போடுறீங்க நல்லா படைக்கல அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு. வேலை செய்ய வச்சு சோறு போடுறேன் வா வேலை, என் வீட்டில் வேலைன்னு நான் கூப்பிட்றேன் வேலைக்காரங்களே, என்ன சார் வேலை, நீ ஒட்டடை அடிக்கணும், இந்த உனக்கு இவ்வளோ காசு, நீ கார் கழுவணும், நீ டிரைவிங்கு உனக்கு இவ்வளோ காசு, இந்த துணிலாம் வெட்டணும் உனக்கு இவ்வளோ காசு, நீ சமையல் செய்யணும் உனக்கு இவ்வளோ காசு. வேலை செய்து கூலி கொடுக்குறோம்ல, அது மாதிரி அல்லாஹ் நம்ம கூலி கொடுப்பதற்காக வேலை செய்ய வச்சான்னு நினச்சிட்டு இருக்காங்க ரொம்ப பேர். மறுமையால் சும்மா கூலி கொடுக்க முடியும்? அது யௌமுத்தீன், கூலி கொடுக்கும் நாள். அதனால் நீ இபாதத் செய்ய, ஏதாச்சும் செய், வேலை செஞ்சு, என் வீட்டு வேலை செய்ய, நீ தொழுகு, நீ நோன்பு போய், நீ ஜக்காத்து கொடு, நீ ஹஜ்ஜி செய், இதெல்லாம் செஞ்சால் என்ன வை ஜி, இவற்றையெல்லாம் நீ செய்தால் உனக்கு கூலி கிடைக்கும் மறுமை நாளில். உன்னுடைய இபாதாத்துகளுக்கு கூலி என்று நினைக்கிறார்கள் மனிதர்கள். நல்லா விளங்கு, மறுமை நம்முடைய இபாதாத்துக்கு கூலி அல்ல, நாம் செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகளுக்கு கூலி தரக்கூடிய நாள் அல்ல மறுமை நாள். என்னங்க புதுசாக இருக்குது, ஜஸாஅம் பிமா கானூ யஅமலூன், நீங்கள் செய்யக்கூடிய அமல்களுக்கு கூலி ஜி அப்படி, ஜஸாஅம் பிமா கானூ யஅபுதூன் நீங்கள் வருதா? அப்பையும் பெருமான சொன்னாங்க, லை யதுகுலுல் ஜன்னத அஹதும் மின்கும் பி அமலிஹி. அப்படி எங்க சொன்னாங்க? ஐசாபி ஹோத்தா இப்படி வருது இப்படி வருது. உங்களில் யாரும் அவருடைய அமலை கொண்டு அறவே சொர்க்கத்தில் நுழையவே முடியாது. இங்கே எடுப்பா, இங்கே கவனி, அங்கேயே நோண்டிக்கிட்டு இருக்கிறேன். உங்களில் யாரும் தன் அமலை கொண்டு சொர்க்கத்தில் நுழையவே முடியாது. இல்லா யதகம்மதுனி அல்லாஹு பிரஹ்மத். அப்போ யார் சொல்ல அஃபலா அந்த, நீங்களுமா உங்கள் அமலை கொண்டு சொர்க்கம் போக முடியாது? லா, நானும் போக முடியாது. இல்லா யதகம்மதுனி அல்லாஹு பிரஹ்மதி, தன் அருளை கொண்டு அல்லாஹ் தஆலா என்னை சூழ்ந்து கொண்டாலே தவிர நானும் சொர்க்கம் போக முடியாதுன்றார். அப்போ அமல் உதவலையாங்க? அமலை கொண்டு சொர்க்கம் போகிறதுனா எப்படி? அமலை கொண்டு எங்கே சொர்க்கம்? அல்லாஹ் விளங்குங்கோ, நாம் செய்யக்கூடிய இபாதாத்துகளுக்கு கூலி அல்ல சொர்க்கம். ஜி சமனுல் ஜன்னதி லா இலாஹ இல்லல்லாஹ். அல்லாஹ்வை இலாஹ் என்று விளங்கிட்டோம் பார்த்தீங்களா? அந்த இல்மு மன் அலிம லா மாத்த வகத் அலிம அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ் தஹலல் ஜன்னா. ஒரு ஹதீஸ் இப்படி வருது, எடுங்க ஹதீஸ். மன் மாத்த மன் கான ஆஹுரு கலாமிஹி லா இலாஹ இல்லல்லாஹ் தஹலல் ஜன்னா. யாருடைய கடைசி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் இருந்ததோ சொர்க்கத்தில் நுழைவார். ஹதீஸ் வருதுங்களா? ஒரு ஹதீஸ் இப்படி வருகிறது, மன் மாத்த ஃபகத் அலிம அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ் தஹலல் ஜன்னா. யார் அல்லாஹ் தான் இலாஹ் என்பதை நன்கு அறிந்த வண்ணமாக மரணிக்கிறாரோ அவர் சோனத்தில் புகுவார் என்று சொன்னார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஜி அன் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு قال قال ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரவா முஸ்லிம். உஸ்மான் கனி ரலியல்லாஹு சொல்றாங்க, மன் மாத வஹுவ யஅலமு அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ் தஹலல் ஜன்னா. சுப்ஹானல்லாஹ். நீ அல்லாஹ் இலாஹ்னு இல்மு இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு தாங்க சொர்க்கம். சுப்ஹானல்லாஹ். அதான் அமலே, அங்க இல்மு தான் அமல். ஜஸாஅம் பிமா கானூ யஅமலூன். தொழுகை வணக்கம் வழிபாடெல்லாம் வணங்குங்களா, இதுக்கு கூலி அல்ல சொர்க்கம். உன் தொழுகைக்கு கூலி சொர்க்கம்,
லுஹர் தொழுகைக்கு கூலி வந்து அங்கே ஒரு சொர்க்கம், அதுக்கு சொர்க்கம் அப்படி கிடையாது. பின்ன என்ன தொழுகையெல்லாம் என்ன, நோன்பு என்ன, ஜகாத் என்ன, ஹஜ்ஜி என்ன, இது எல்லாம் நீ அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தினாயே, உண்மையில் அல்லாஹ்தாலா அன்பு கொண்டானே, இதுக்கு அல்லாஹ்தாலா நமக்கு தரக்கூடிய பரிசு தொழுகை என்பது. இதுதான் கூலியே. தொழுகைதான் போய் கூலி. தொழுகைக்கு கூலி சொர்க்கம் அல்ல. நீ அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தினால், அல்லாஹ்வுக்கு பிரியமான காரியங்கள் செய்தால், அல்லாஹ்வை இலாஹ் என்று விலகி கொண்டால், அல்லாஹ் மீது அன்பு கொண்டால், உன்னை அல்லாஹ் நேசித்தால், உனக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா தரக்கூடிய கூலிகளில் ஒரு கூலி என்ன? உன் தொழுகை. அல்லாஹ் யாருக்கு பிரியப்படுகிறானோ அவங்க தான் தொழுகை வைப்பான். யாரை அல்லாஹ் பிரியப்படுகிறானோ அவர்களைத்தான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு நோன்பு வைக்க தௌஃபீக் செய்வான். யாருக்கு நசீபாக்குறானோ அவங்களுக்கு தான் ஜகாத்து கொடுக்க நசீபாக்குவான். காசு கொடுத்துருவான், ஜகாத்து நசீபாக்க மாட்டான். கோடி கோடியாக காசை கொடுத்துருவான், ஹஜ்ஜு உம்ரா நசீபாக்க மாட்டான். அல்லாஹ் தஆலா யாருக்கு நேசிக்கிறானோ அவர்களுக்கு தான் ஹஜ்ஜை நசீபாக்குவான். இது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா கொடுக்கக்கூடிய பரிசு. எது? உன் தொழுகையும் வணக்க வழிபாடுகளும். ஜி ஷேഖமாவுடைய சொஹபத்தை நல்லா நசீபாக்கணும். இது அல்லாஹ் நம்ம கொடுக்கக்கூடிய பரிசு. நீ ஷேഖமாவுடைய சொஹபத்தில் இருந்த நேரம் சொர்க்கம், அப்படி இல்லை. ஷேഖமாவுடைய சொஹபத்தை அல்லாஹ் கொடுக்கறதே தான் யாருக்கு நேசிக்கிறானோ பிரியப்படுகிறானோ அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா கொடுக்கக்கூடிய பரிசு. மஅய்யத்து சாலிஹீன், மஅய்யத்துல் அன்பியா, மஅய்யத்து சித்தீகீன், மஅய்யத்து ஷுஹதா, இது எல்லாமே அல்லாஹ் தரக்கூடிய பரிசு. ஒரு நொடியாக இருந்தாலும் சரி. ஜான் மோல்லா பாருங்க, முஸ்தபா மோல்லா, அலாவுதீன் மோல்லா, காலையிலேருந்து கடை அவங்க தொழில் செஞ்சுட்டு நைட்டு போய் தராவி தொழுதுட்டு அங்கேருந்து காரில் ஏறி கஷ்டப்பட்டு 1.5 மணி நேரம் ஓட்டிக்கிட்டு ஈரோட்டிலேருந்து திருப்பூர் வந்து ஷேகை பார்க்கறதுக்காண்டி வந்திருக்கிறாங்க. இதுக்கு அல்லாஹ் தஆலா மிகச்சிறந்த கூலி, நற்கூலி கொடுப்பான். அப்படியே மோலா, நீங்கள் செய்த ஏதோ நல்ல அமல் பிடிச்சி போய் அல்லாஹ் தஆலா சில நொடிகளாவது ஷேகுடைய முகத்தை பாருங்கன்னா இதுதான் அல்லாஹ் கொடுத்த கூலி. உங்களுடைய ஏதோ நல்ல அமல் அல்லாஹ்வுக்கு பிடிச்சி போச்சு, அதனால ஒரு சில வினாடிகள் ஷேகுமார்களோடு இருக்க வைக்கிறான். உண்மையில் அல்லாஹ் வருத்தமாக இருக்காருக்கு என்ன அடையாளம்? அவன் ஷேகோடு தூரமாக்கிறோம் அல்லாஹ் தஆலா. எதுவோ ஒரு சாக்கை போட்டு வேலைகளை கொண்டு கையை மலஅத் எதக்க ஷுகுலன், உன் கைகளை வேலையால் நிரப்பி விடுவேன். நிரப்பி ஷேகுமார்கள் தர்பாருக்கே வர விடாமல் தடுத்துடும். சர்க்கார் வரணும்னு நினைக்கிறேன், 6 மாதமாக சொல்கிறேன் வரணும்னு நினைக்கிறேன். திடீர்னு ஒரு வேலை வந்துடுது, வரவே முடியல சர்க்கார். இஷ்கராக இருக்குது சர்க்கார், வரதான் முடியலன்னு. ஆமாம், நசீப் இல்லை, அல்லாஹ் நசீப் பார்க்கல. இஸ்திக்ஃபார் செய், அதிகமாக தௌபா செய், அல்லாஹ் கொண்டு சேர்ப்பான் ஷேகுமாருடைய சபையில். மன் அமில சாலிஹன், இதுக்கு ஆதாரம் சொல்கிறேன் கேட்டுங்க குர்ஆனில். மன் அமில சாலிஹன் மின்கும் மின் தக்கரின் அவ் உன்சா ஓ முஃமினுன் ஃபலனுஹ்யியன்னஹு ஹயாத்தன் தய்யிபா. இன்னொரு அர்த்தம், ஃபௌலாயிக மஅல்லதீன அன்அமல்லாஹு அலைஹிம். எதுங்க பார்க்காது, வமன் யுதிஇல்லாஹ வரசூலஹு. கவனி, வமன் யுதிஇல்லாஹ பை கைஃபி தான் கேட்கணும், அப்போ தான் பயன் வரும். எல்லாம் தூங்குறீங்களா ஜி? ஒமை யுத்திஇல்லாஹ ஆயத்தின் அர்த்தம், யார் அல்லாஹ்வுக்கு வழிபடுகிறார்களோ, இபாதத் செய்கிறாங்களோ, வரசூலு அல்லாஹ் ரசூலுக்கு வழிபடுகிறார்களோ, அவங்க அல்லாஹ் ரசூலுக்கு பேச்சை கேட்டு நடக்கிறாங்களோ, இதாஅத் செஞ்சிட்டாங்களா, இதுக்கெல்லாம் ஒரு கூலி கொடுப்பானோ இல்லையா? ஒமை யுத்திஇல்லாஹ வரசூலஹு ஃபௌலாயிக மஅல்லதீன அன்அமல்லாஹு அலைஹிம் மினன் நபிய்யீன வஸ்ஸித்தீகீன வஷ்ஷுஹதாஇ வஸ்ஸாலிஹீன். நீ செய்த அல்லாஹ்வுக்கு ரசூலுக்கு செய்த வணக்க வழிபாடு அல்லாஹ்வுக்கு பிரியமானது ஆயிட்டா, முஜீமல்லா, நாம் செய்யக்கூடிய வணக்க வழிபாடு அல்லாஹ்வுக்கு பிரியமானது ஆயிட்டா, இப்போ அல்லாஹ் என்ன கூலி கொடுப்பானா? சரி பய என்னை சந்தோஷப்படுத்திட்டான், சிறந்த கூலி ஒன்று கொடுத்துறது. அல்லாஹ்ட்ட சிறந்த கூலிகளில் மிகச்சிறந்த கூலி என்ன தெரியுமா? அல்லாஹ் தஆலா இடத்துல ஃபௌலாயிக மஅல்லதீன அன்அமல்லாஹு அலைஹிம், நான் யாரை நேசிக்கிறேனோ, நான் யார் மேல் அருள் புரிந்தேனோ அந்த நல்லடியார்களோடு உன்னை சேர்த்து வச்சுறேன். போ,
யாருங்க அவங்க? மினன் நபியீன வ சித்தீகீன வ ஷுஹதாஇ வ சாலிஹீன். அவங்களோட சேர்த்து வச்சிருக்கவங்களே நான். வ ஹஸுன உலாயிக ரஃபீகா, கூட்டாளிகளில் அவர்கள்தான் மிக மேலானவர்கள். அவங்களோட சேர்த்து வச்சிடுறேன். உன்னுடைய அமல் எனக்கு பிடிச்சிருந்தா. நான்லாம் ஷேகமார தொடர்புலாம் எனக்கு கிடையாதுங்க, சைத்தானுக்கு தான் கிடையாது. நானும் அவங்கள்ட்ட போகிறதும் கிடையாது. இன்னத்தை பெரிய ஷேக் அப்படின்னா சரிதான், யாரும் தெரிஞ்சுக்கிச்சு. ஒமையுத்தி இல்லா வர சுலு இல்லை. உன்னை நீ பெரிய ஆளாக விளக்கிட்டு இருக்கிற, அல்லாஹ் அவனை தூரமாக்கிட்டு இருக்கான். அவனை விட்டு ஷேகுமார் பக்கம் நெருக்கினால் அவன் தன் பக்கம் நெருக்குகிறான்னு அர்த்தம். சாலிஹீன்களை நெருக்கினால் நீ அடுத்து ஷுஹதாக்கள்கிட்ட நெருக்கிறான்னு அர்த்தம். ஷுஹதாக்கள்கிட்ட நெருக்கினா அதுக்கடுத்து சித்தியக்கீன்களோட நல்லா நெருக்கிறான்னு அர்த்தம். சித்தியக்கீன்களோட நெருக்கம் கிடைச்சா அன்பியாக்களோட நெருக்கம் கிடைக்குதுன்னு அர்த்தம். அன்பியாக்கள் நெருக்கம் கிடைச்சா அல்லாஹ்வோட நெருக்கம் கிடைக்குன்னு அர்த்தம். இந்த வழியாக தான் நீ போய் ஆகணும். எடுத்தவொன்னு குர்பை இலாஹி சாத்தியமே இல்லை. எடுத்தவொன்னு சாத்தியமே இல்லை. மினன் நபியீன வ சித்தீகீன வ ஷுஹதாஇ வ சாலிஹீன் வ ஹஸுன உலாயிக ரஃபீகா. இவர்கள்தான் கூட்டாளிகளில் மிகச்சிறந்த கூட்டாளிகள். சாலிஹீன்கள் யார் பை? இப்போ 4 பேருக்கு வித்தியாசம் என்ன? எல்லாம் நல்லடியார்கள் தான், சித்திகீன்கள் சாதிகள், அது முடிஞ்சு போச்சு. அங்கே 4 பேர் யார் என்ற டெஃபினேஷன் கொடுத்தவங்க நம்ம ஷேகுமார்கள் தான். சாலிஹீன்கள் யார் பை? அல்லாஹ்வுடைய ஏவல் விளக்கல்களை ஏற்று நடந்து சந்தேகமானவர்களை விட்டு தவிர்ந்து கொண்டு இஸ்பாத்தே மஅபூதைன் என்ற ஷிர்க்கை விட்டும் தவிர்த்து நஃபிய உஜூத சிஃபாத்தே ஹக், அல்லாஹ்வுடைய உஜூத் சிஃபாத்தை மறுக்குதல் என்ற குஃப்ரை விட்டும் தவிர்ந்து இஸ்பாத்தே இலாஹே வாஹித் என்ற தௌஹீதில் நிலைத்திருக்கிறாரே அவர் யாருங்க? சாலிஹீன் என்ற அந்தஸ்திலுடையவர். இவருடைய மகாம் என்னங்க சொல்லுவாங்க? நாசூத், மறதி உலகம். இபாதத்துகள் செய்வார், அல்லாஹ் விஷயம் மறந்துருப்பார். அவர் சாலிஹீனுடைய அந்தஸ்து. சித்திக் ஷுஹதாக்குடைய அந்தஸ்து என்னங்க? தவஜ்ஜு பகைர ஹக்கை விட்டும் தப்பி தவஹுதே ஜாத்தோ சிஃபாத் ஹக் என்ற அல்லாஹ்வின் ஜாத்தையும் சிஃபத்தையும் ஒன்றுபடுத்துவது என்ற குஃப்ரை விட்டும் நீங்கி தவஜ்ஜு வஜூத் ஹக் என்ற தௌஹீதில் நிலைத்திருக்கிறாரே. நாஃபி வதார் ஹக்கு தாலா தான் என்று அறிந்து கொண்டு அல்லாஹ் அல்லாத சிருஷ்டிகள் தன்தானே சுயமாக நன்மையோ தீமையோ செய்ய முடியாது என்று விளங்கி கொண்டார் அல்லவா. இவரை யாருங்க? இவர் ஷுஹதாக்களுடைய அந்தஸ்தில் இருக்கக்கூடியவர். இப்போ நீங்கள் எந்த அந்தஸ்தில் இருக்கிறீங்கன்னு யோசிங்க. அந்த ஹால் வந்துருச்சா நம்மள்கிட்ட? சாரை காயினாத்தை நம்ம நாஃபி வல் ஆர்ரா பார்க்காம ஹக்கு தாலா மட்டும்தான் நாஃபி வல் ஆர்ரா பார்க்குறோமா? தரீக்கத்தில் தக்வா நம்மள்கிட்ட வந்துருச்சா பாருங்க ஜி. தரீக்க தக்வா வந்துச்சு, அல்லாஹ் தஆலா இன்னொருத்தர் நன்மை தீமை செய்ய முடியாதுன்னு வந்துருச்சு. எல்லா கஷ்டங்களும் உனக்கு லேசாக போயிடும். கஷ்டங்கள் லேசாக போயிடும். உன் காசு பணத்தை இலாஹாக ஆக்க மாட்டேன் ஜி. காசு பணம் சேர்த்து வைக்கக்கூடிய பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடுமையாக சத்தம் போட்டாங்க. அது எல்லாமே அவனுக்கு வபால் தான். இல்லாமல் அந்த ஒருவனை தவிர யார்? இப்படி வைய கதாவ கதா, இப்படியும் அப்படியுமாக அதை வாரி வாரி நற்காரியங்களை இறைக்கிறானே என்று சொன்னார்கள். சொல்லதாக அடிச்சிடுங்க. லைலமனா இரவு பகலாக இப்படியும் அப்படியுமாக அவற்றை வாரி வாரி இறைக்கிறானே அவன் ஒருவனை தவிரன்ட்டாங்க. சொல்லதாக ஹக்கதாவ ஹக்கதான் வரும். எமீனும் வஷம், வலது பக்கமும் இடது பக்கமும் வாரி வாரி இறைக்கிறான் அவனை தவிர. இப்போ தக்குவாவுக்கு அர்த்தம் தெரியாமல் உட்காந்துருக்கோம். நாம் தக்குவான்னு அர்த்தம் நினைக்கிட்டோம். தஸ்மீ மணி பெருசாக தக்குவான்ட்டோம். என்ன பை? அவருக்கு பெரிய தாடிங்க, ரொம்ப தக்குவா தாடி, சரிதா செஞ்சு செஞ்சு நித்தியெல்லாம் காய்ச்சி போச்சு, பெரிய தக்குவா தாடி. அல்லாஹ் தக்குவாவுக்கு என்ன அர்த்தம் சொல்கிறான்? இன்றைக்கி ஆயத்தை ஓதுனாங்க. இன்றைக்கி ஆயத்து செயக்கும் இல்லை. தக்குவாவுக்கு அடையாளங்கள் ஒரு 10 அடையாளம் சொல்கிறான் அல்லாஹ் தஆலா. இதுதான் தக்குவாதாரின்னு. என்ன அடையாளம் சொல்லுங்க பார்ப்போம். அந்த ஆயத்து உலமாக்கள் சொல்லுங்கள். நீங்கள் என்ன கேட்டீங்க?
அன் அபீ தர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அபூ தர் கிஃபாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னார்கள், கவனி ஹதீஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டான ஹதீஸ்கள். குந்து அம்ஷி மஅ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பெருமானார் வாக்கிங் போனாங்க, என்னை கூப்பிட்டுட்டு அப்படியே நடந்து போவாங்க. ஃபி ஹர்ரத்தில் மதீனா, மதீனாவுடைய எல்லைக்குள்ள அப்படியே ஊருக்கு வெளியே அப்படியே வாக்கிங் கூட்டி போனாங்க. யாரை? அபூ தர் ரலியல்லாஹு அன்ஹு. அங்கே போய் பெருபடி பார்த்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பார்த்தா உஹது மலை, பிரம்மாண்டமான மலை தெரியுது. அபூதர் அப்படின்னு கூப்பிட்டாங்க. ஜி சர்க்கார், யார் ரசூலுல்லாஹ், ஜி ஃபிதாக்க அபி உம்மி, சரோ ஆங்கோம் பே, ஜி உங்களுடைய உத்தரவின் தலைமையில் எஜமான என்னன்னு போய் கேட்டாங்க. ஃபஸ்ட் அக்பல், நான் உஹது மலை கிட்ட போனாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யா அபூதர், அபூதரே, குல்து லப்பைக்க யா ரசூலுல்லாஹ், மா யசுருனி அன்ன இந்தி மிஸ்ல உஹதின் ஹாதா தஹபன், இந்த உஹது மலை முழுவதுமே அல்லாஹ் தங்கமாக்கி என்னிடம் கொடுத்தாலும் எனக்கு மகிழ்ச்சி இல்லை. ஜி புகாரி ஷரீஃப் ஹதீஸ் பாய், முத்தஃபகுன் அலைஹி பாய். ஜி மா யசுருனி அன்ன இந்தி மிஸ்ல உஹதின் ஹாதா தஹபன் தம்லி அலைய சலாசத்து ஐயாமின் வ இந்தி மின்ஹு தீனாருன். உஹது மலையிலும் தங்கத்தை அல்லாஹ் என்கிட்ட கொடுத்தாலும் 3 நாளைக்குள் அதை முற்றிலுமாக செலவழித்து 1 தீனார் கூட மிச்சம் இல்லாமல் செலவழித்து விடுவேன். அதுதான் எனக்கு இன்பம். கொடுப்பது இன்பம், சேர்த்து வைக்கிறது இன்பம் இல்லைன்ட்டாங்க சொல்லாரு. நமக்கு கொடுக்கறது கஷ்டமாக இருக்குது, சேர்த்து வைக்கிறது இன்பமாக இருக்குது. நம்ம இவ்வளோ சேர்த்து வச்சுருக்கோம், இவ்வளோ பேங்க்கில் இவ்வளோ சேர்த்து வைக்கிறது இன்பமாக இருக்குது, கொடுக்கறது கஷ்டமாக இருக்குது. உஹது மலையே தங்கமாக்கி அல்லாஹ் என்னிடம் கொடுத்தாலும் 3 நாளைக்குள் ஒரே ஒரு தீனார் கூட இல்லாமல் அதை கொடுத்து விடுவது தான் எனக்கு இன்பத்திலும் பேரின்பம். இல்லா ஷையுன் அருசுதுஹு லிதைனி, ஏதேனும் கடன் எனக்கு இருந்து அதன் கடன்காரர்கள் பக்கத்தில் இல்லாமல் அவங்க 1 வாரம் கழித்து வந்து வாங்கிக்கிறேன்னு சொல்லி அவர்களுக்காக 2 ரூபா 1 ரூபா எடுத்து வச்சுருந்தா அதை தவிர மற்ற எந்த காசும் பியாக்கி இருக்கக்கூடாது, எல்லாத்தையும் கொடுத்துடணும். அதுதான் எனக்கு இன்பம். இல்லா நகூல பிஹி ஃபி இபாதில்லாஹி ஹாக்கதா வ ஹாக்கதா ஹாக்கதா, அல்லாஹ்வுடைய அடியார்களை அழைத்து இந்தா வச்சுக்கோ என்று வாரி வாரி அவங்களுக்கு வழங்கிடணும். அதுதான் எனக்கு பேரின்பம். அன் யமீனி வ அன் ஷிமாலி வ மின் கல்பி, வலது பக்கமும் இடது பக்கமும் பின்னாடியும் பெருமாள் கை காமிச்சாங்க. சும்மா சார சொல்லிட்டு அடியே நடந்து போகிறாங்க. இன்னும் ஒரு செய்தி சொல்லிட்டு நடந்து போகிறாங்க. திரும்ப வாக்கிங் போயிட்டுருக்காங்க. ஃபகால இன்னல் அக்ஸரீன ஹுமுல் அக்கல்லூன யோமுல் கியாமா, உலகில் யார் ரொம்ப சேர்த்து வச்சுருக்கானோ அவர் தான் மறுமையில் ரொம்ப ஏழையாக இருப்பார். இங்கே ரொம்ப ஏழையாக இருக்கிறோம், அங்கே பணக்காராக இருப்பார். இங்கே ரொம்ப சேர்த்து வைத்திருக்கிறார், அவர் தான் மறுமையில் ரொம்ப ஏழையாக இருப்பார். இல்லாமன் காலபில் மாலி ஹாக்கதா வ ஹாக்கதா ஹாக்கதா, யார் தன் கொடுத்த அல்லாஹ் கொடுத்த செல்வங்களை இப்படியும் அப்படியும் அப்படியும் இப்படியும் அள்ளி அள்ளி இறைத்தாரோ அவரை தவிர. அன் யமீனிஹி வ அன் ஷிமாலி வ மின் கல்ஃபின்னு சொல்லிட்டு வ கலீலும் மாஹும், அத்தகைய நல்லடியாரெல்லாம் ரொம்ப குறைவாக தான் இருக்கிறாங்க. சரி புரிஞ்சுங்களா? சும்மா காலலி, அப்புறம் சொன்னாங்க மக்கானக், அபூதர் அங்கேயே நிலைப்பாங்க. இது வரைக்கும் வாக்கியம் வந்துகிட்டே இருந்தாங்க. அப்புறம் இந்த இடத்துக்கு வந்தோன்னா பெருமாள் செய்தி சொல்லிவிட்டு அப்படின்னு இல்லைங்க, வராதிங்க, லா தபர ஹத்தா ஆத்திக்க, அந்த இடத்த விட்டு அங்கிட்டு இங்கிட்டு அசையக்கூடாது, நான் வேலையை ஒரு இடத்துக்கு போயிட்டு வரேன்ட்டு போனாங்க. சொல்லாங்க போயிட்டாங்க. அப்படியே அசையாமல் நிற்கிறாங்க. நகர கூட உத்தரவு போட்டு போயிட்டாங்க. சுற்றி மலை, 2 காடு இருக்கிறாங்க. சும்மா இன்தலக ஃபி சவாதில் லைல், பின்பு சற்று நேரத்திலே கவனிங்க, எல்லாம் தூங்காதீங்க பை, இது சாயந்தர நேரம், இருள் கவ்விருச்சு. மகரிப் நேரமாக இருக்கும்போது தெரியுது, இருள் கவ்விருச்சு. இங்கே நில்லுங்க, வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு பெருமானார் போயிட்டாங்க. ஹத்தா தவாரா, பெருமானார் மறைந்து விட்டார்கள். இன்தலக ஃபி சவாதில் லைல், இரவின் இருளிலே மறைந்து விட்டார்கள். இப்படி நடுங்கிட்டு நிற்கிறாங்க. இவங்க யாருங்க? சொல்லுங்க பை ஹசன், தூங்குறேன். என்ன பை தூங்குறே? இல்லை தூங்கலே.
தூங்குது, என்ன தூங்குது, என்ன வச்சு பை அபூ தர் நிற்க வச்சுட்டு யார் போயிட்டான்? இவங்க நின்று நடுங்கி நின்றுருக்குறாங்க. சமயத்து சவுத்தன் அது இருத்தஃப, திடீர்னு பிரம்மாண்டமாக சத்தம் ஒன்று கேட்டுச்சு. கிட்டு 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 நடுங்குது, மலையெல்லாம் நடுங்கி போயிட்டாங்க இவங்க. ஃபதகவ்வஃப்து அன் யகூன அஹதுன் அரல லின்னபியி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யாரும் பெருமானாருக்கு எதுவும் செஞ்சிட்டாங்களோ, இந்த பயங்கரமாக சத்தம் ஒன்று கேட்குது. ஃபரத்து அன் ஆத்திஹி, ஓடி போய் ரசூலை பார்க்கலாமான்னு நினச்சேன். ஃபதகர்து கௌலுஹு லா தப்ரு ஹத்தா ஆத்திக், இடத்த விட்டு நகராத நான் வர்ற வரைக்கும் என்று பெருமானார் சொன்ன சொல் ஞாபகம் வந்தது. ஃபலம் அபரஹ், அசையாமல் நின்று கொண்டே இருந்தேன். அத்தா அத்தா நீ வந்தாங்க சொல்லா. இப்போ குழுத்து எஜமான பார்த்தோன்னே கல்பெல்லாம் குழுந்து போச்சு. நான் கேட்டேன், லகத் சமீஅத்து சௌத்தன் தகவ்வஃப்து மின்ஹு யா ரசூலல்லாஹ், ஒரு சத்தத்தை கேட்டேன், நடுநடுங்கி போய்விட்டேன், பயங்கரமாக சத்தமாக இருந்துச்சு. ஃபதக்கர்து ஃபகால வஹல் சமீஅத்தஹு, பெருமாள் அந்த சத்தம் ஒன்றும் கேட்டுச்சாப்பா, கேட்டுச்சு, சத்தம் கேட்டுச்சா அவங்களுக்கும் அப்படின்னு? அம்மா யார் சத்தம் கேட்டுச்சு யா ரசூலல்லாஹ். குழுத்து நான் ஆமாம் கேட்டது என்று சொன்னேன். என்ன சத்தம் பாருங்க அது, சொல்லுங்கப்பா யாராவது, என்ன சத்தமாக இருக்கும் அது? மழை வந்து கல் உருண்டு விழுந்துருக்குமா? யாராவது சொல்லுங்களேன். ஜின்னு, பேய், பிசாசு, ஜின்னு, என்ன சத்தமாக இருக்கு? யாராவது சொல்லுங்களேன். யாராவது? மழை பெஞ்சிச்சு, மழை பேச்சு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முஜிமா நீங்கள் சொல்லுங்கள், என்ன சத்தமாக இருந்திருக்கும்? அந்த சத்தத்தை நீங்களும் கேட்டீர்களா? பால் சமீத்தஹு, நீங்கள் கேட்டீர்களா சத்தத்தை என்று கேட்டார்கள். குல்து நாம் ஆமாம் யா ரசூலல்லாஹ். கால தாக்க ஜிப்ரீல், ஜிப்ரீல் வந்து விட்டார்கள் என்னிடத்திலே. அதானி வந்தார்கள், அங்கே வந்த சத்தம் தான் அது. அப்படியே மழை குலுக்கிருச்சு, அப்படியே ஆனால் வானம் குமிக்கி இருப்பாங்களே. காக்கா வந்து தென்னை மரத்தில் உட்காந்து இலை குலுங்குதுல, காக்கா வந்து தென்னை மரத்தில் உட்காந்து இலை குலுங்குது, அவங்க வந்து மலையில் உட்காந்து மலை குலுங்குது, பரபரங்குது, மலை திட்டுக்கிட்டுக்குது, கிட்டு அவங்க 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 காக்கா காக்கா, அதுக்கு இலை குலுங்குது, அதுக்கு மலை குலுங்குது, அவ்வளோதான், ஒரு குலுங்குது. ஃபகால அதா தாக்க ஜிப்ரீல் அதானி ஃபகால, சொன்னார்கள், மன் மாத்த மின் உம்மத்திக்க, யாரை சொல்ல இப்போ சொல்கிறேன் கேளுங்க, அல்லாஹ் சொல்லி விட்டான் எனக்கு. உங்கள் உம்மத்திலே யாரெல்லாம் மரணிக்கிறார்களோ, லா யுஷ்ரிக் பில்லாஹி ஷையா, அல்லாஹ்வோடு எதையுமே ஷிர்க் வைக்காத நிலையில், தஹலல் ஜன்னா, சொர்க்கம் போயிட்டாங்க. அமல், தொழுகை, நோன்பு, வணக்கம், வழிபாடு, அல்லாஹ்வோடு இணை வைக்காம போயிட்டாரா, அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் நசீபாக்குவானா. அல்லாஹ் அல்லாஹ் ரப்பி லா உஷ்ரிக் பிஹி ஷையா, யா அல்லாஹ் நீ சாட்சியே ரப்பே, உன்னோட எதையும் நாங்கள் ஷிர்க் வைக்கணும். அல்லாஹ் நீ ஒருத்தன் தான் என் ரப்பு ரப்பே. அல்லாஹ் அல்லாஹ் ரப்பி லா உஷ்ரிக் பிஹி ஷையா, யா அல்லாஹ் உனக்கு எந்த வசதியும் அங்கே என்ன வைக்கல ரப்பே. உன் தாத்திலையும் நீ இலை இல்லை, லா ஷரீக லக் ஃபி தாத்திக்க வ சிஃபாத்திக்க வ அஃஆலிக்க வ ஆசாரிக், உன் தாத்திலையும் உனக்கு ஷிர்க் இல்லை, ஒரு சிஃபாத்திலையும் ஷிர்க் இல்லை, வ அஃஆலிலையும் ஷிர்க் இல்லை, வ ஆசாரிலையும் ஷிர்க் இல்லை. லா மாலிக இல்லா அந்த, லா மௌஜூத இல்லா அந்த, லா மக்சூத இல்லா அந்த, லா மஷ்ஹூத இல்லா அந்த, லா மஅபூத இல்லா அந்த, லா மஅபூத ஃபில் வஜூதி இல்லா அந்த, லா மக்சூத ஃபில் வஜூதி இல்லா அல்லாஹ், லா மஷ்ஹூத ஃபில் வஜூதி, லா மௌஜூத ஃபில் வஜூதி இல்ல, உன்னை தவிர சுய வஜூது, தாத்தி வஜூது எந்த ஷைக்கும் இல்லை. உன்னை தவிர சிஃபாத் காமிலா, ஹயாத், இல்ம், இராதா, குத்ரத், சமாத், பசாரத், கலாம் எந்த ஷைக்கும் இல்லை. உன்னை தவிர தாத்திய குவத் எந்த வஸ்துக்கும் இல்லை. உன்னை தவிர மில்கியத், அனியத் எந்த வஸ்துக்கும் கிடையாது என்று நாங்கள் பிசகர அறிந்து ஈமான் கொண்ட ரப்பே, எங்களுடைய ஈமானை நீ பாதுகாத்துக்கும், வாழ்நாள்லாம் உனக்கு இணை வைக்காமல் எங்களை பாதுகாத்துக்கும். யார் அல்லாஹ் தஆலா இடத்திலே இணை வைக்காத அல்லாஹ்வை வந்து சேர்ந்தார்களோ, தஹல் ஜன்னா, சோனத்தில் நுழைந்து விட்டார்கள் என்றும் ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து எனக்கு சொல்லி காண்பித்தார்கள். என்னங்க பை, யார் சொன்ன பை? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். கொல்து உடனே அபூதரில் கேட்டாங்க, இத்தனையும் கேட்டுட்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து சொல்லிட்டு போனாங்க, யாரை சொல்ல அப்போனா சந்தேகம் கேட்கலாமா? ஒயின் சனா ஒயின் சரக்க,
அல்லாவோட இணை வைக்காமன்னா சொர்க்கம் போயிடுவாங்கிறீங்களா? ஜினா செஞ்சா, திருடனா, பிரம்மாண்டமான பாவங்கள்லாம் செஞ்சா, இன்சனா வைன் சரக்க, அவங்க எதை கேள்வி கேட்டாங்களோ அதே பதிலாக சொல்கிறாங்க. இன்சனா வைன் சரக்க, அவன் ஜினா செஞ்சாலும் திருடினாலும், இன்சனா வைன் சரக்க, அவன் ஜினா செய்தாலும் திருடினாலும், வைன் சனா வைன் சரக்க முத்தஃபகுன் அலைஹி வஹாதா லஃதுல் புகாரி. ஜி இது ஒரு ரிவாயத்தில், இன்னொரு ரிவாயத்தில் திரும்ப கேட்குறாங்க, வைன் சனா வைன் சரக்க, அவன் ஜினா செய்தாலும் திருடினாலும், வைன் சனா வைன் சரக்க, ஜினா செய்தாலும் திருடினாலும். வேறு கேள்வி அதுதான், பதிலும் அதுதான். என்ன பை என்ன கொஸ்டின் அதுதான், ஆன்சரும் அதுதான். முஜிமலா அதே தான் கொஸ்டின்னு. வைன் சனா வைன் சரக்க, வைன் சனா வைன் சரக்க, வைன் சனா வைன் சரக்க, வைன் சனா வைன் சரக்க, அவன் ஜினா செய்தாலும் திருடினாலும், அவன் ஜினா செய்தாலும் திருடினாலும், அவன் ஜினா செய்தாலும் திருடினாலும். திரும்ப கேட்டாங்க ஆச்சரியப்பட்டு போய், அவன் ஜினா செய்தாலும் திருடினாலும். மூணாவது தடவை கேட்டாங்க அபூதர், வைன் ஜனா வைன் சரக்க, அவன் ஜினா செய்தாலும் திருடினாலும், வைன் ஜனா வைன் சரக்க வைன் ரகிம அன்ஃபு அபூதர், அது அபூதருடைய மூக்கில் மண்ணு ஒட்டினாலும் சரியே, அவன் திருடினாலும் சரியே, ஜினா செய்தாலும் சரியே, அபூபக்கர் அபூதருடைய மூக்கில் மண்ணு ஓட்டினாலும் சரியே. வைன் ரகிம அன்ஃபு அபூதர் சொல்லுங்க, அபூதருடைய மூக்கில் மண்ணு ஓட்டினாலும் சரி என்று விளைஞ்சுங்களா? கொல்து வைன் சனா வைன் சரக்கால வைன் சனா வைன் சரக்கு வை ரஹீம அன்ஃபா அபீதர் அபு தர்தான் ஒரு விவாதத்தில் வருது. அபு தர் வருதா? அபு தர்தா அபு தர் வைன் ரஹீம அன்ஃபா அபீதர் வகான அபூதர் இதா ஹத்தஸ பிஹாதா கால வைன் ரஹீம அன்ஃபா அபீதர். இந்த ஹதீஸை ரிவாயத் செய்யும் போதெல்லாம் அபூதர் ரலியல்லாஹு பெருமையாக சொல்லுவாங்களாம், ரசூலுல்லாஹ் என்னை பற்றி சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். புகாரி சஹீஹுல் புகாரி சஹீஹுல் முஸ்லிம் ஹதீஸ் வருது. வளைஞ்சுங்களா? இந்த ஹதீஸ் வருது, என்னை பற்றி சொல்லும்போது ரசூல் ஸல்லல்லாஹு என்னை பற்றி சொல்லும்போது, அபூதர் உடைய மூக்கிலே மண் ஒட்டினாலும் சரியே என்று என் பெயரை தங்கள் திருநாவிலே சொன்னார்கள். என்னை எப்படி சொன்னால் செல்லமாக திட்டினாங்க பார்த்தீங்களா? இதோட எனக்கு என்ன வேறு பெருமை இருக்குது? யாருந்தா அந்த சிறுக்கில்லாமல் உன்னை சந்திப்பவர்கள் என்னை நீ ஆக்கிற எஜமானே, என்னை நீ ஆக்கிறல்ல. அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானா. நேற்றே இந்த கிதாபை எடுத்துகிட்டு வந்து இந்த கிதாபை வாசித்து அர்த்தம் வைக்கலான்னு எடுத்துகிட்டு வந்தேன். ஒரு பரக்கத்துக்கு நேற்றும் வாய்ப்பு கிடைக்கல, இன்றைக்கும் பேச்சு எங்கேயோ போயிட்டுருக்கு. அதனால் இந்த கிதாப் பற்றி கொஞ்ச நேரம் சொல்லுவோம். இந்த கிதாப் வந்து ஷரஹு ஹிகம் ஷேகுல் அக்பர் சையீதி முஹீத்தீன் இப்னு அரபி, முஹீத்தீன் இப்னு அரபி எஜமான அவர்களுடைய ஹிகம் ஞான மொழிகள்னு அர்த்தம், அவற்றுடைய விளக்கம். ஹிகம் என்ற பேரில் நிறைய மகான்கள் எழுதியிருக்கிறாங்க. நீங்கள் பிரபலமாக கேள்விப்பட்டிருப்பீங்க. இது இப்னு அத்தாவுல்லா சிக்கந்தரி ரஹ்மத்துல்லா அலி அவருடைய ஹிகம், அது ஹிகமுல் அத்தாயியான்னு சொல்லுவாங்க அதுக்கு பேர். இது ஹிகமுல் அக்பரியா. இது யார் வந்து? ஷேகுல் அக்பர் முஹீத்தீன் இப்னு அரபி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் எழுதியது. எஜமான் அவர்கள் தான் இந்த இறைஞான பாடங்களை, வஹ்தத்துல் வஜூதுடைய பாடங்களை முறைப்படி தொகுத்து நம் கையில் கொடுத்தவர். வஹ்தத்துல் வஜூது புதுசாக உண்டாக்குறவங்கன்னு சில பேர் முட்டா பசங்க சொல்கிறாங்க, சில பேர் வஹாபிகள் சொல்கிறாங்க. இப்னு அரபி தான் இதை புதுசாக கண்டுபிடிச்சார். இதுக்கு முன்னாடிலாம் யாரும் வஹ்தத்துல் வஜூது பேசவே கிடையாது. வஹ்தத்துல் வஜூதுன்னு புதுசாக கண்டுபிடிச்சது யார்? இப்னு அரபி சர்க்கார் தான் அப்படின்னு. இப்னு அரபி எஜமானா இப்னு அரபி கண்ணாபின்னான்னு திட்டுறாங்க யாரெல்லாம்? இது இப்னு தைமியா, அப்துல் வஹாப் கோஷ்டி இருப்பாங்கள்ல, அவங்க இப்னு அரபி கண்டாலே எரியுது அவங்களுக்கு. ஏன்னா இந்த தரீகத்தில் ஷேகுல் அக்பர் யார்? இப்னு அரபி சர்க்கார். எல்லா ஷேகுமாரிலும் வாழ்ந்தாங்க. இந்த ஞானத்தை தொகுத்து அதுக்கு ஒரு முறைப்படி உசூலை அமைச்சு கொடுத்து, அதுக்கு முத்ததா ஹபர் அமைச்சு கொடுத்து, முகத்திமா அமைச்சு கொடுத்து, அதை தெளிவுபடுத்தி சொன்னது யாருங்க? அதே குர்ஆன் அதே ஹதீஸிலிருந்து எடுத்து கொடுத்து தெளிவுபடுத்தியது யாருங்க? அஷேகுல் அக்பர் முஹீத்தீன் இப்னு அரபி எஜமான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. எஜமானுடைய ஃபைசானை அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. அந்த காலத்தில் எஜமான் மேலே எனக்கு தனி ஒரு காதல். யாருக்கு மேலே? இப்னு அரபி சர்க்கார் மேலே. என் ஷேഖனா என் ஃபுசூஸுல் லக்கம் கிதாப் எடுத்து என்கிட்ட கொடுத்து, இது படிமா, இதில் ரொம்ப அஸ்ரார்கள் உங்களுக்கு விளங்குமான்னு சொன்னாங்க.
2 கிதாபுகளை என் ஷேഖனாக எனக்கு என்னுடைய ஷேഖனாயம் ஷம்சுல் ஆரிஃபீன் சர்க்கார் ஃபைசி நாயகம் 2 கிதாபுகளை எனக்கு முன்னிறுத்தி அதை நீங்கள் படிங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஒன்று தையிபாத் கௌசி, யார் கிதாபு? கௌசி ஷா சர்க்காருடைய கிதாப். இதை முழுசாக படிங்க, மனப்பாடம் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. இன்னொன்று ஷேഖனாயகம் ஃபுசூசுல் ஹிகம் எடுத்து படிங்கம்மான்னு சொன்னாங்க. அதில் ரொம்ப ஞானங்கள் விளங்கணும். அப்போ இருந்து ஃபுசூசுல் ஹிகம் ஒரு ஆஷிகா போயாச்சு. நம்ம நிறைய முறை அல்லாஹ் படிக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுத்தான். ஃபுசூசுல் ஹிகம் இன்ஷா அல்லாஹ் நாடனா அதை ஒரு பாடமாக அவங்க நடத்தணும்னு ஆசையாக இருக்குது. விளைஞ்சுங்களா? அப்போது இப்னு அரபி எஜமான் இருக்காங்களே, அவங்க இறைஞான பாடங்களை தொகுத்து அளித்தவர்கள். அதனால அவங்க தான் உண்டாக்குனாங்கன்னு அர்த்தம் இல்லை. இப்போ சஹாபாக்கள் காலத்தில் நம்மளை மாதிரி தொழுதாங்களா இல்லையா? லுஹர் அஸ்ர் மக்ரிப் இஷா தொழுதாங்களா இல்லையா? நாம் தொழுகையின் முன் சுன்னத்து பின் சுன்னத்து, தொழுகையின் உள் ஃபர்து வெளி ஃபர்து, வாஜிபாத்துகள் என்னெல்லாம் சேருமோ அதெல்லாம் பின்பற்றி தொழுதாங்களா இல்லையா? விளைஞ்சுங்களா? ஒலுவின் ஃபர்து என்ன? எத்தனை ஒலுவின் ஃபர்து எத்தனை பாய் சொல்லுங்கள். என்னென்ன? ஒலுவின் சுன்னத்து என்ன? மிஸ்வாக் செய்கிறது, 3 முறை கழுவுறது. உதுவின் முஸ்தஹபாத்துகள் என்ன? கிப்லா பக்கம் முன்னுக்கு உட்கார்றது, உயரமான இடத்துல உட்கார்றது, தன்னை தானே ஒரு சில அடுத்த உதவி இல்லாமல் வருது இல்லையா? இதெல்லாம் சஹாபாக்கள் காலத்தில் இல்லை. ஃபர்து, சுன்னத்து, வாஜிபு, முஸ்தஹபு இதெல்லாம் பிரித்து சுன்னத்தை முஅக்கதா கைரை முஅக்கதா இப்படி பிரிச்சுலாம் இல்லை. தொழுகையில் ஃபராயில்கள் இருக்கா இல்லையா? என்ன ருக்கு சுஜூது தஹியாத் ஃபர்து. வாஜிபாத்துகள் 2வது சஜிதா அத்தைய முதல் இருப்பு வாஜிபாத்துகள் இருக்கா இல்லையா? சுன்னத்துக்கு சுனனு சலாத் இருக்கா இல்லையா? என்ன இருக்குது? சலாம் ஓதுறது, கை தூக்குறது, கை கட்டுறது, சுக்குரன் நிற்கிறது, நிறைய வருது. முஸ்தஹபாத்து சலாத் இருக்கா இல்லையா? இதெல்லாம் பிரித்து கொடுத்தவர்கள் ஃபர்து என்றும் வாஜிப் என்றும் முஸ்தஹப் என்றும் சுன்னத் என்றும் முஅக்கதா என்றும் கைர முஅக்கதா என்றும் இது மக்ரூஹ் என்றும் மக்ரூஹ் தன்ஸீஹ் என்றும் மக்ரூஹ் தஹரீம் என்றும் நமக்கு பிரித்து கொடுத்தவர்கள் இமாமுல் ஆலம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹியும் மற்ற 4 இமாம்களும். 4 இமாம்களுடைய தலைவர் யாருங்க? அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அதுக்கு முன்னாடி சஹாபாக்கள்கிட்ட இது இருந்துச்சா? நாம் தொழுதாங்களா? அப்படி தான் தொழுதாங்க. ஆனால் இது ஃபர்து இது வாஜிபுன்னு சொல்லுவாங்க. சல்லு கமா ரஅய்துமூனி உஸல்லி, நான் எப்படி தொழுகிறேனோ அதை பார்த்து அவ்வாறே நீங்களும் தொழுகுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு சொன்னாங்க. அதே மாதிரி தொழுதாங்க சஹாபாக்கள். அந்த மாதிரி அவங்க தொழுதாங்க. பை என்ன இல்லை அவங்கள்ட்ட? இது ஃபர்து இது வாஜிபு இது முஸ்தஹபு இது சுன்னத்துங்கிற ஒரு முறை இல்லை. समझ में आया भाई? बात समझ में आ गया? பேச்சு வாங்க சொல்ல வழங்க இல்லைங்களா? இந்த முறை இல்லை. யார்கிட்ட? சஹாபாக்களிடத்தில் அந்த பாகுபாடு இல்லை. சரி, அதே மாதிரி இப்பயும் ஆக்கிட வேண்டியது தானே அப்படின்னா ஆக்கிடலாம். ஃபரலை விட்டால் தொழுகை கூடாது, வாஜிபை விட்டால் சஜிதா சஹு செய்யணும், சுன்னத்தை விட்டால் அப்படியே தொழுகலாம், சஜிதா சஹுவும் தேவையில்லை. புரிஞ்சுங்களா? இப்படியெல்லாம் பிரிக்க வேண்டும்னா கட்டாயம் தெரியும் எது ஃபர்து எது வாஜிபுன்னு, எது முஸ்தஹபு எது மக்ரூஹு எது தஹரீமு இது ஹராம்னு தெரியணுமா இல்லையா? ஃபரலை ஒருத்தன் இன்கார் செஞ்சான் என்ன ஆயிடுவான்? இது ஃபரல் இல்லை என்று மறுத்தால் அவன் காஃபிர் ஆகிடுவான். ஹராம ஒருத்தன் இன்கார் செஞ்சான் காஃபிர் ஆகிடுவான். பன்றிக்கறி ஹராம் இல்லைன்னு சொன்னான் ஒருத்தன் காஃபிர் அவன். குர்ஆனை இன்கார் செஞ்சான் இல்லை. கழுதக்கறி ஹராம் இல்லைன்னு சொன்னான், எனக்கு காஃபிர்னு சொல்ல முடியாது. குர்ஆனை கொண்டு தலீல் இல்லை. அது லன்னி தலீலை கொண்டு அது சாபித் ஆகிறது, கத்இ தலீலை கொண்டு அல்ல. கத்இ தலீல்னா உறுதியான ஆதாரம். உறுதியான ஆதாரம் கொண்டு தரிப்பட்டது எவன் காஃபிர் எவன் மறுத்தானோ அவன் குஃபரில் போய் சேர்ந்துருவான். வித்ரு வாஜிப் வாஜிப் இல்லைன்னு சொன்னார் ஒரு உஜூபில் உள்ளது, காஃபிர் ஆக மாட்டான். சொல்லலாம் சேவை. இப்போ இதெல்லாம் உசூல் தெரியணும் இல்லை? இதை ஏற்படுத்தி வச்சது யார்? அதில் இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹியும் 4 இமாம்களும் விளங்குச்சுங்களா உசூலை எழுதி வைத்தார்கள். அதனால் யாராவது இந்த ஃபர்து வாஜிபையே முதல்ல கண்டுபிடிச்சது அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி தான். இன்றைக்கி நம்ம தொழுகிறோம் இந்த முறையை கண்டுபிடிச்சது அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி தான் அப்படின்னு சொன்னால் என்ன சொல்லுவோம்? இது சரியான லூசுன்னு சொல்லுவோம்ல. சூசல்லாசன் காலத்துலாம் கிடையாதுங்க. இதுதான் முதல்ல இந்த ஹிதாயா துருல் முக்தார் இது எல்லாம் இவர் தான் எழுதி வச்சார்.
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி தொழுதாங்களோ அப்படி தொழுது போகட்டே இருக்க வேண்டியதுதான். இவங்க எதுக்கு குறுக்கால போய் தலையிடுறாங்க? 4 இமாம்களை பின்பற்றக்கூடாது. சரி, 4 இமாம்களை பின்பற்றக்கூடாதுன்னா இப்போ எப்படி நீங்கள் தொழுவீங்க? ரசூலை தொழுவாமல் தொழ வேண்டியதான். எதுக்கு 4 இமாம்கள்? ரசூல்லா எப்படி தொழுவாங்க உங்களுக்கு யாரும் சொல்லிக் கொடுத்தா? அவங்களுக்கு தான் நம்ம தலைவர் சொல்லிக் கொடுத்தாரு, அவர் தொழுவாமல் தொழுகிறேன். அப்போ இருக்கு பையன். நேற்று பிறந்த கஞ்சா கடிக்கிற பக்கத்தூர்காரியை வச்சிருக்கிற ஏத்தூர்காரிகிட்ட வச்சிருக்கிறானே, இந்த கஞ்சா தலைவன் இவன் தொழுகிற மாதிரி தொழுகணுமா? அவன் புக்கில் எழுதியிருக்கான், இப்படி தான் ரசூல் நபி வழி தொழுகைன்னு எழுதி வச்சுருக்கான். அதைப்பா தொழுக வேண்டியதானே? இவன் புக்கில் எழுதுனது நம்ம கஞ்சா தலைவன், பக்கத்தூர்காரி வச்சிருக்கான அந்த தலைவன் குடிகார குருடு கபோதி, இவன் எழுதி வச்ச நபி வழி தொழுகை புக்கை பின்பற்றலாம். அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எழுதி வச்ச ஹிதாயா துருல் முக்தார் அதை பின்பற்றக்கூடாது. ஆக இவனுக்கு மேல்மாடி காலியாக இருந்தேன்னு செய்யுது, சுத்தமாக காலி, சுத்தமாக மேல்மாடி காலி. அதாவது அறிவை அடகு வைத்தவர்கள். இவங்கள்ட்ட போய் நீ என்ன சொன்னாலும் விளங்காது. ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்காப்புல ஒரு தாள், என்னென்று தர்காக்களை பற்றி நீ 1000 தான் ஆதாரம் காமிச்சாலும் ஏற்றுக்க முடியாது. ஆனால் ஆதாரம் இருக்குதுன்னு சொல்கிறையே, ஏதோ ஒரு ஆதாரம் காட்டு பார்ப்போம். கேள்வி இப்படி தான், கேள்வி ஏதோ ஒரு ஆதாரம் காட்டு பார்ப்போம். ஆனாலும் நீ 1000 ஆதாரம் காமிச்சாலும் ஏற்றுக்கொள்ளவே முடியாது என்று ஒருத்தர் கேட்குறாரு. ஆலிம் சென்று கேட்குறாரு, இந்த மாதிரி ஒரு ஊருடைய தௌஹீத் ஜமாத் தலைவர் என்று கேட்குறாரு, நான் என்ன பதில் சொல்லணும்? நீங்கள் தெரியாத ஆதாரம்லாம் எடுத்து அனுப்புங்க. ஏன்னா அவர் தான் கேட்கும் போதே நீ எத்தனை 1000 ஆதாரம் காமிச்சாலும் நான் ஏற்றுக்கொள்ள முடியும், ஏன்னா எனக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது என் கொள்கை. ஆனால் இப்போ எது கேட்குறேன், நீ முட்டா பெயர் மாதிரி பேசிகிட்டு இருக்கு, தர்காவுக்கு போகலான்ட்டு. கபரு முட்டிங்க, ரசூல்லா கபரு முட்டி தான்ட்டாங்க இவங்க கருத்துப்படிக்கு. ரசூல்லாக்கே தௌஹீத் ஜமாத்துக்கு சொல்லிக் கொடுப்பானு பெருமானார் தான் வந்தாங்க. ஆனால் எங்கள் தலைவர்கிட்ட பாடம் படிக்காதனால அவங்க அப்பப்போ சில நேரம் ஷிர்க் வேலை செஞ்சுருக்காங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தர்காக்கெலாம் போயிருக்காங்க, உஹது மலைக்கெலாம் போய் ஜியாரத் செஞ்சுருக்காங்க. விளைஞ்சுங்களா? இப்போ முழு செய்ஃபம் ஓதிருக்கோம், சொல்ல முழு ஓதலாமல் முழுது ஓதி ஷிர்க்குன்னு நாங்கள் சொல்லிட்டோம். எங்கள் ஃபத்வாவை புக்குகள்லாம் ரசூலை படிக்காதனால ரசூலை மதீனா மஸ்ஜித் நபியிலே முழுது ஓதிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, முழுது ஓதனவருக்கு ஃபாத்தியா ஓதனவருக்கு முழுதுக்கு பிம்பர் போட்டு கொடுத்துருக்குறாங்க. அவருக்கு போர் வேற போட்டி கொடுத்துருக்குறாங்க. இன்னர் ரசூல லஸைஃபு யுஸ்தலாஉ பிஹி முஹன்னதும் மின் சுயூஃபில்லாஹி மஸ்லூலு முலாய ஸல்லி வ ஸல்லிம் தாயிமன் அபதா அலா ஹபீபிக கைரில் ஹல்கி குல்லிஹிமி. இன்னர் ரசூல் ஸைஃபு யுஸ்தலாஉ பிஹா முஹன்னதும் மின் சுயூஃபில்லாஹி மஸ்லூலுன்னு பாட்டு படித்தார். தங்கள் போர்வையை எடுத்து யாரே தக்பீர் சொல்லி மேலே போட்டு விட்டாங்க. யாருக்கு? அவருக்கு. அவர் யாருப்பா? அவர் யாருப்பா? கஅப் இப்னு ஸுஹைர் ரலியல்லாஹு தஆலா. அவங்க எழுதிய இந்த கிதாபுடைய பேர் என்ன? பானத் சுஆது ஃபகல்பில் யௌம மஷ்கூல். பானத் சுஆதுன்னு ஆரம்பிக்கும். அதனால் சஹாபாக்களுக்கு வந்து கஸீதத்துல் புர்தா என்றே பேர். அதுக்கு பேர் பெருமானார் போர்வை புத்திய புர்தா ஷரீஃப்னு பேர். புர்தானா போர்வை சொல்கிறது, பெருமானார் போர்வை புத்திய கிதாபுன்னு பேர் அதுக்கு. அஞ்சலே பை. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே மிம்பர் போட்டு மேடை போட்டு சொல்லி கொடுத்துருக்குறாங்க, தண்ணி கொடுங்க. அவங்க ஏன் காரணம் என்ன? அவங்க தௌஹீத் ஜமாத்தை சேரல. ரசூல்லா கபரு முட்டியாக போயிட்டாங்க. என்ன செய்யறது? நாங்கள் என் தலைவர் ரசூல்லா காலத்தில் இருந்ததுன்னா அவங்க ரசூல்லாவையும் திருத்திருப்பார். என் தலைவர் இல்லைங்க. நம்ம இந்த கஞ்சா ஆசாமி ரசூல்லா காலத்தில் இல்லை. இந்த கஞ்சா பேர் ரசூல்லா காலத்தில் இருந்தால் ரசூல்லாக்கே திருத்திருப்பார். இந்த மொழுதுலாம் யாரையும் ஓத விடாதீங்க. இந்த குறுக்காலக்குள்ள திடீர்னு ஹஸ்ஸான் வந்து மொழுது வைட்டு உட்காந்துருக்காரு. உங்களை பற்றி மொழுது ஷிர்க்குன்னே தெரியாமல் முட்டாப்பையில இருக்கிறாரு. யார்? இந்த ஹஸ்ஸான் பின் சாபித்னு ஒரு ஆள் உட்காந்து லி ஹம்சத்துன் உத்து ஃபீபியா ஹர் அல்வபால் ஹாத்திமா அல் முஸ்தஃபா வல் முர்தலா வப்னா மா வல் ஃபாத்திமா. யார்? ஹஸ்ஸான் பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு.
தெரியாமல் ஓதிட்டு வந்திருக்காரு. அவர் கொஞ்ச நாளைக்கு எங்கள் கூட பாடம் அமுச்சு விட்டிங்கன்னா, எங்கள் தௌஹீது பள்ளிவாசலுக்கு அமுச்சு வச்சிங்கன்னா நாங்கள் திருத்தி அனுப்புவோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க போல் தெரியுது. இந்த மாதிரி கிரிக்கெட்லாம் இருக்கணும். அப்போ என்கிட்ட அந்த தலைவர், ஊர் தலைவர் வந்து எங்கள் ஊரில் அந்த தௌஹீத் ஜமாத் தலைவராக இருக்கார். அவர் இந்த மாதிரி கேள்வி கேட்குறாரு, தௌராக்கிறதுலாம் போகலான்னு ஆதாரம் காட்டுங்க. நீ என்ன ஆதாரம் சொன்னாலும் கேட்க மாட்டேன், ஏற்றுக்க மாட்டேன். அந்த அளவுக்கு எங்கள் அறிவு ஃபுலாய்க்கு ஹத்தமல்லா அலா குலூபிஹிம் வலா சம்இஹிம் வலா அப்சாரி ரிஷாவத்தும் வஹும் லா யுப்சிரூன் சும்மும் புக்குமுன் உம்யுன் வஹும் லா வந்ததில்ல. அல்லாஹ் தஆலா அவங்களுடைய இதயங்களில் முத்திரை குத்தி விட்டான், கண்களில் செவியில் முத்திரை குத்தப்பட்டவர்கள் ஒரு காலம் தேரவே மாட்டாங்க. ஒரு 10 நாளைக்கு முன்னாடி நடந்துச்சு செய்தி அப்படின்னு என்கிட்ட கேள்வி கேட்டு அந்த அஜரத்து அவன் அப்படி சொல்கிறான்னு சொல்லிட்டு எட்டி அறை விட்டு வந்திருக்க வேணாம். அவரும் இதெல்லாம் எழுதி அனுப்பி இப்படிலாம் சொல்கிறான் சார். இந்த கொஞ்சம் தர்காவுக்கு போகலாங்கிற ஆதாரங்கள்லாம் குர்ஆன் ஹதீஸ் எடுத்து பொறுக்கி எடுத்து நீங்கள் அனுப்பிச்சு வைங்க. நான் சொன்னேன், இந்த விஷயத்தை விளங்குறதுக்கு முன்னாடி முதல்ல ஷிர்க்குனா என்ன, தௌஹீதுனா என்னன்னு விளங்கினா தான் இதை விளங்க முடியும். அந்த ஆள்கிட்ட ஒரே ஒரு கேள்வி கேள்வி, அல்லதீன ஆமனும் வலம் யல்பிசு ஈமானஹும் பிظுல்மின் உலாயிக லஹுமுல் அம்னு வஹும் முஹ்ததூன். அல்லாஹ் ஆயத்திருக்கிறான், ஈமான் கொண்டார்கள் தங்களுடைய ஈமானிலே ظுல்மை கலக்கவில்லை என்று அவர்கள் தான் நேரொளி பெற்றவர்கள், அவர்களுக்கு தான் பாதுகாப்பு. நல்லா சொன்னானே, ஈமானோடு கலக்கின்ற ظுல்மு என்றால் என்ன? அந்த ظுல்முக்கு ஷிர்க் என்று பெரும்பாலும் அர்த்தம் வச்சாங்க. இப்போ ஒரு ஷிர்க் இருக்குது, ஈமானோடு கலக்குது, அப்படி என்றால் என்ன என்று அதுக்கு விளக்கம் அவர்கிட்ட கேளுங்க. இந்த ஆயத்துக்கு விளக்கம் சொல்லுப்பான்னு சொல்லி அவர் அதுக்கு சரியான விளக்கம் சொல்லிட்டாருன்னா அதுக்கு அடுத்த பாயிண்ட்டுக்கு போகலாம் அப்படின்னு கேட்டு அமிச்சேன். இன்ன வரைக்கும் பதில் கிடையாது. அதோட ஓட்டம் ஆயத்தெல்லாம் எனக்கு தெரியாதுங்க. நமக்கு தெரிஞ்ச தமிழ் புக்கு 4 தான். அதோட ஓட்டாமல் ஜாஹில் பயன்கிட்ட போய் என்ன பேச்சு நமக்கு? இப்படி எதுக்கு இந்த பேச்சு வந்துச்சு? சையதுனா இப்னு அரபி சர்க்கார் அவர்கள் உண்டாக்கியது அல்ல தஸவுஃப் என்பதும் ஞானம் என்பதும் வஹதத்துல் உஜூத் என்பதும் அவர்கள் உண்டாக்கியது அல்ல. இந்த பாடங்கள் அவர்கள் எழுதி வச்ச, இட்டுக்கட்டி எழுதி வச்ச யுனானி தத்துவங்கள் இருந்தும் எடுத்து எழுதி வச்ச இட்டுக்கட்டப்பட்டது சொல்லானே, அப்படி அல்ல. இது முழு குர்ஆன் ஹதீஸுடைய சாராம்சங்களில் இருந்தும் இறை ஞானங்களை நமக்கு தனியாக எடுத்து பிரித்து காட்டியவர்கள், வழிகாட்டியாக இருந்தவர். எப்படி குர்ஆன் ஹதீஸிலிருந்து ஃபிக்ஹுக்கு வழிகாட்டியாக இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இருக்கிறார். இப்போ நாமெல்லாம் ஃபிக்ஹில் யாரை பின்பற்றுகிறோம்? அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களையும், ஷாஃபி இமாமையும், மாலிக் இமாமையும், ஹம்பலி இமாம் பின்பற்றுகிறோம். நாமெல்லாம் அக்கீதாவில் யாரை பின்பற்றுறோம்? மாத்துரிதி இமாமையும் அஷாரி இமாம் பின்பற்றுறோம். அபுல் ஹசன் அஷாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அபு மன்சூர் மாத்துரிதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. ஆனால் நம்ம அக்கீதா ரசூலா பின்பற்றலையா? ஃபிக்ஹில் ரசூல்லா பின்பற்றலையா? கிராத்தில் யாரை பின்பற்றுறோம்? ஆசிம் கூஃபி ரஹ்மத்துல்லாஹி நம்ம உஸ்தாத், அவருடைய பிரபலமான மாணவர் 2 பேர், ஹஃப்ஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, ஷோபா ரஹ்மத்துல்லாஹி. நாம் முதல்ல ஹஃப்ஸ் கிராத்தை ஓதிட்டுக்கிறோம். இப்போ கிராத்தில் நம்முடைய இமாம் யாருங்க? ஆசிம் கூஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அப்போ ரசூல்லா பின்பற்றலையா? நம்ம கிராத்தில் ஆசிம் கூஃபி பின்பற்றுறோம்னு சொன்னால் ரசூல்லா பின்பற்றலையா? பெருமானார் தான் பின்பற்றுறோம். விளஞ்சா இல்லையா பை? அதே மாதிரி தஸவுஃபில் யாரை பின்பற்றுகிறோம்? இறை ஞான பாடங்கள் யாரை பின்பற்றுகிறோம்? ஹஜ்ரத் சய்யிதுனா முஹியுத்தீன் இப்னு அரபி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கிதாபை பின்பற்றுறோம். சுப்ஹானல்லாஹ். விளஞ்சா பை? எஜமான் அவர்களுடைய ஹிகம் என்ற இறை ஞான புத்தகம் இது. அதில் ஒரு வரி பரக்கத்துக்கு படிப்போம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். எஜமான் சொல்கிறாங்க, தஜல்லல் ஹக்கு லிகுல்லி ஃபர்திம் மின் அஃப்ராதில் மௌஜூதாத்தி பிமா எலீகு பிஹி மின் சிர்ரி தஜல்லியாத்தி. சரி, எதுக்கு எல்லாம் தூங்குதுங்க ஜனங்கள்லாம்? கட் பண்ணு, கவனிக்கலாமா? இன்ஷா அல்லாஹ் கேட்கலாமா? கொஞ்ச நேரம் முஹியுத்தீன் இப்னு அரபி என்ன சொல்கிறான்னு கேளுங்க. தஜல்லல் ஹக்கு லிகுல்லி ஃபர்திம் மின் அஃப்ராதில் மௌஜூதாத்தி பிமா யலீகு பிஹி மின் சிர்ரி தஜல்லியாத்தி. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா காயினாத்தில் சிருஷ்டிகள் உண்டான ஒவ்வொரு அணுவிலேயும் ஒவ்வொரு வஸ்துவிலேயும்
அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா வெளியாகி இருப்பதாகிறது. பிமா யலீகு பிஹி, அந்தந்த வஸ்துக்களுடைய தகுதிக்கு தக்கவாறு அதில் வெளியாக இருக்கிறானே இதுவாகிறது. மின் சிர்ரி தஜல்லியாத்தி, அல்லாஹுடைய தஜல்லியாத்துடைய ரகசியங்கள் உள்ளதாக இருக்கும் என்று சொன்னார்கள். அல்லாஹ் ஒவ்வொரு வஸ்துவிலும் வெளியாக இருக்கிறான், ஆனால் தனது ஷான் இருக்கு அப்படி வெளியாகல. அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு வஸ்துடைய லாயிக் என்னவோ, ஒவ்வொரு வஸ்துடைய கெப்பாசிட்டி என்னவோ, ஒவ்வொரு வஸ்துடைய தாங்கும் திறன் என்னவோ, இஸ்திஅதாத் தகுதி என்னவோ, தஷஹுசாத் என்னவோ, தாத்தியாத் என்னவோ, அதுக்கு தகுந்த மாதிரி அதனுடைய காபிலியத் ஏற்றுக்கொள்ளும் தன்மை என்னவோ, அதுக்கு தகுந்த மாதிரி தான் அல்லாஹ் வெளியாக இருக்கிறான். எல்லாத்துலேயும் அவன் தான் வெளியாக இருக்கிறான், ஆனால் எல்லாத்துலேயும் ஒரே மாதிரி இல்லை. அல்லாஹ்வுடைய ஷான் என்ன, அது அல்லாஹ் தான் அறிவான், நாம் அறிய முடியாது. நாம் அல்லாஹ்வை எதை கொண்டு அறிந்தோம்? அவனுடைய இந்த வெளிப்பாடுகளை கொண்டு தான் அறிஞ்சோம். जी हमने तुझे जाना है, हाँ फ़क़त तेरी अता से, உன்னுடைய அருட்கொடைகளை கொண்டு உன்னை அறிந்து கொண்டோம். சூரஜ் சே சாந்த் சே, இந்த சூரியனை கொண்டு, வானத்தை கொண்டு, பூமியை கொண்டு, நிலாவை கொண்டு, பூக்களை கொண்டு, செடிகளை கொண்டு, பறவைகளை கொண்டு, விலங்குகளை கொண்டு, மனிதர்களை கொண்டு, அம்மா குழந்தையின் மீது அன்பு காட்டுவதை கொண்டு அறிந்து கொண்டோம் அல்லாஹ் ரஹ்மான் என்று. ஜி குழந்தைக்கு, குஞ்சுக்கு, சிட்டுக்குருவி ஒரு புழுவை கொண்டு வந்து ஊட்டுவதை கொண்டு அறிந்து கொண்டோம், ஊட்டுவதற்கு அறிந்து கொண்டோம் அல்லாஹ் ரஹீம் என்று. என்ன பை, நம்ம நண்பர் நமக்காக வேண்டி எதையும் செய்ய தயாராக அன்பு காட்டுகிறார். காதலன் காதலியை அன்பு கொள்கிறார், அதை வைத்து அறிந்து கொண்டோம் அல்லாஹ் வதூத் என்று. அல்லாஹ் மிகவும் அன்பு காட்டுபவர் என்று அறிந்து கொண்டோம். முதலாளி முறைப்பை கொண்டு அறிந்து கொண்டோம் அல்லாஹ் ஜப்பார் என்று. தெரிஞ்சுங்களா? சிலைகளுக்கு முன் சிலர் நிற்பதை கண்டு அறிந்து கொண்டோம் அல்லாஹ் முதில் என்று. அல்லாஹ் வழிகெடுப்பவனும் இந்த தன்மையை அல்லாஹ்ட்ட இருக்கு என்று தெரிந்து கொண்டோம். ஆசிரியர் பாடம் நடத்துகிற திறமையை கண்டு ஆச்சரியப்பட்டு விளங்கி கொண்டோம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அலீம், அனைத்தையும் அறிந்தவன். அர் ரஹ்மான் அல்லமல் குர்ஆன், அவன்தான் கற்றுத்தருகிறான் அறிந்து கொண்டோம். நாம் செய்த தவறுகளை என் உஸ்தாத், என் ஷேக் மன்னிக்கிறாங்க, அதை வச்சு தெரிஞ்சுக்கிட்டோம் அல்லாஹ் கஃபார் என்று. இப்படி சிருஷ்டிகளை வைத்து எதை தெரிந்து கொண்டோம்? அல்லாஹ்வை தெரிந்து கொண்டோம். அல்லாஹ்வை அவன் எப்படி இருப்பான் தெரியுமா உனக்கு? அவன் முழுமையாக எப்படி இருப்பான் யாராவது தெரியுமா? ஒவ்வொரு வஸ்துவிலையும் அவன் தன் சிஃபாத்துகளை அல்லாஹ் எப்படி முழுமையாக ஜப்பாராக இருக்கணும் அப்படி காட்டல, அவன் எப்படி ரஹ்மானாக இருக்கணும் அப்படி காட்டல. அல்லாஹ் தஆலா அந்த வஸ்துக்காக வேண்டி இறங்கி வந்து அந்த வஸ்துக்கு தகுந்த மாதிரி வெளிப்படுறாங்க. சபுக்கே சபுமே வைசே ஹோ கரு பாட்டு, सबको दिखलाते हो तुम, है बात को सीधा मंगल भाई रुमांच, सबके सब में वैसे होकर सबको दिखलाते हो तुम, तुमको दिखलाने को तुम जैसा है वैसा कौन है जी. ஒவ்வொரு வஸ்துவிலையும் அந்த வஸ்துவை போலவே தான் ஆகி, சபுமே சபுக்கே வைசே ஹோக்கர், அப்படியே ஆகி கொஞ்சம் கூட ஒன்னே காட்டாம, நீ யாருன்னே காட்டாம அது மாதிரியே அடேங்க அப்பா தும்கு ஜிக்கலே அப்பா பயங்கரமா நடிகனார் போல் தெரியுது. பை உனக்கு ஃபேவரட், உனக்கு பிடித்த ஒரு நடிகன்
என்ன வேஷத்தில் வந்தாலும் கண்டுபிடிச்சிடல. அரே நம்ம ஆள்பா அவரு என்ன பை உனக்கு பிடிச்ச நடிக்கணும் யாரோ ஒருத்தர் இருக்கான், அவன் ஒன்றா நம்ம திருட மாதிரி வேஷம் போட்டு வந்தான். கண்டுபிடிப்பே மாட்டியா? ஏய் நம்ம ஆளியா அவர் ஒரு படத்தில் அவன் ஒன்றா நம்ம திருடனாக நடிச்சிருக்கான், ரவுடியாக நடிச்சிருக்கான். ஜி ஒரு படத்தில் ராஜாவாக நடிச்சிருக்கலாம், கிரீடம்லாம் வச்சு அந்த இதெல்லாம் போட்டு ராஜா போட்டிருப்பார்ல, ஆடைகள் அணிகலங்கள், கையில் பால் வைத்துக்கொண்டு யார் அங்கே நினைக்கிறார். அவர் ராஜா நினைப்பியா ஒரு நடிகன் நினைப்பியா? நமக்கு பிடிச்ச அந்த நடிகன் தான்ப்பா அவர் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லுவோமா இல்லையா? நீ 100 வேஷத்தில் வந்தாலும் எனக்கு தெரியும்பா அப்படின்னு சொல்லி. ஆனால் எஜமா போட்ட வேஷம் எப்படின்னு கேட்டால் தெரியவே இல்லை. ரொம்ப பேருக்கு தெரியவே இல்லை, அவன் யாருன்னே தெரியல. as it is அது எப்படி இருக்குதோ அப்படியே வேஷம் போட்டான் பாருங்க. சபுமே சபுக்கே வைசே ஹோ கர் सबको दिखलाते हो तुमको दिखलाने को तुम जैसा है वैसा कौन है, खेल है नजरों का आलम नाम है। जी सब मेरा जी एंगे जमा से सब में सबके वैसे हो कर सबको दिखलाते हो तुमको दिखलाने को तुम நிஜமா ஒவ்வொன்றையும் காட்டுவதற்கு அதில் அப்படியே இருந்து நீ காட்டிக் கொண்டிருக்கிறாயே, நீ எப்படி ஒரிஜினல் எப்படி இருப்ப அதை யார் அறிய முடியும்? நிஜமா நீ எப்படிலாம் இருப்பியே தெரியலையே. உனது நடிகரை நீ வேஷத்தில் பார்த்த, சினிமாவில் பார்த்த, ஒரிஜினலாக வீட்டில் பார்த்துருக்கியா? அவனை போய் நீ பார்த்துருக்க மாட்டேன். இங்கே 1000 வேஷங்களில் நீ பார்த்துருப்ப. நீ விரும்பிய நடிகை விளைஞ்சிங்களா வேஷத்தில் பார்த்த, அவள் ராணியாக நடிச்சிருப்பா, ஒருத்தர் வேலைக்காரியை நடிப்பா, ஒருத்தர் போலீஸ்காரியை நடிப்பா, இப்படி பார்த்த. ஒரிஜினலாக பார்த்துருக்கியா? திரும்ப பார்க்கவே மாட்டாவா? நீ ஒரிஜினலாக வீட்டில் போய் பார்த்துருக்கியா அவளை? விளைஞ்சிங்களா? இப்போ இவனெல்லாம் பார்த்துருந்து இந்த பார்த்தது பவுடரும் மையும் அந்த லிப்ஸ்டிக்கு அதான் நீ பார்த்து ஏமாந்து போயிட்ட. அவளை ஒரிஜினலாக நீ பார்த்துருந்தா வாழ்க்கையில் எந்த படமும் பார்க்க மாட்டேன், கல்யாணம் முடிக்க மாட்டேன் நீ வாழ்க்கையில். விளைஞ்சிங்களா? அதுவும் காலையில் தூங்கி வச்சு பல்லு விளக்காமல் போய் ரெண்டு பாரு, மூக்கில் ஊதி நாக்கில் ஊற்றி கொழுவா ஊற்றி என்ன போய் அவளை கொண்டு அப்படியே உட்கார வச்சு அந்த இடத்துல நீ கருங்குரங்க உட்கார வச்சு அழகுப்படுத்தணும், அழகாக தெரியும். அவன் கருங்குரங்க வெள்ளை குரங்கு ஆக்கிடுறாங்க. இந்த டிசைன் ஒரிஜினாலிட்டி பார்த்தேன்னு வச்சுக்கோ அதிர்ச்சி அடைஞ்சிருவேன். ஏன்னா அசிங்கத்தை அழகுபடுத்தி காட்டுறவனும் இந்த வேஷம்லாம் போட்டு 1.5 இன்ச்சுக்கு பூசுறானு நல்லா. ஆனால் எஜமான் எப்படி ஜமாலும், அவன் ஜமாலிலும் அழகிலும் பேரழகன் அவன். அந்த அழகன் நம்மிடத்திலே நம்ம மாதிரி அசிங்கத்தில் நிற்கிறான். நம்மளாம் அசிங்கம், தலையிலேருந்து கால் வரைக்கும் பாவம். எழுஞ்சிங்களா? அந்த பேரழகன் இந்த மாதிரி மனிதர்களில் நின்று இந்த சூரத்துல முத்தஜல்லியாகி தன் அழகை மறைத்து நம்மை காட்டிக் கொண்டிருக்கிறான். சபுமே சபுக்கே வைசே ஹோ கர் सबको दिखलाते हो तुमको दिखलाने को तुम जैसा है वैसा कौन है, सब में रहते हो சராப்பா. இதுவா எல்லாத்திலையும் உச்சந்தலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் பார்க்குறேன், ஒன்னத்தோட இன்னொன்று இல்லவே இல்லை. பொடி டப்பி அங்கே பொடி டப்பி வச்சுக்கணும் ரெடியா? பொடி டப்பி இல்லையா? பொடி டப்பி கொண்டு வரல. என்னப்பா நீங்கள் டப்பி இல்லை, வேறு ஏதாவது கொடு, நாளைக்கு கொண்டு வந்து வச்சுங்க. அது வேணாம். அது நான் மோதிரம் படி மோதிரம் வச்சு டப்பி கொண்டு வைக்க பை.
ரம்ஜானில் பானத்துக்கும் டப்பி வச்சுருக்கோம் ஒன்று, அதில் டப்பி கொண்டா பிளாஸ்டிக் டப்பி இப்போ நிறையா வருது பாரு. இது பிளாஸ்டிக் டப்பி, இதுக்கு பேர் என்னங்க? டப்பி. தகர டப்பி வச்சுருக்கோம், பை பொடி டப்பி வச்சுருக்கோம், நாளைக்கு தீட்டுவாங்க வீட்டில் இருந்தது. இந்த பிளாஸ்டிக் டப்பி இதுக்கு பேர் என்ன? மூடி. இந்த மூடி உட்காது, அதுக்கு பேர் என்ன? காடியா? தெரியல. இது பாட்டம், இது அப்பர், இது பாட்டம் சைடு, எல்லா பக்கமும் என்ன தான் இருக்குது? பிளாஸ்டிக் தான் இருக்குது. இது என்னது? வெள்ளி மோதிரம், மேலேருந்து கீழே வரைக்கும் வெள்ளி தான்ப்பா இருக்குது. வெள்ளியை தவிர வேறு எதுவும் இருக்க முடியுமா? இந்த மூடியிலையும் அதுதான், உள்ளும் அதுதான், வெளியும் அதுதான். அவ்வளும் நீயே, ஆகிரும் நீயே, பாத்தினும் நீயே, அது ஆயிரும் நீயே, உள்ளும் நீயே, வெளியும் நீயே. இன்னொன்று இல்லவே இல்லை. விளைஞ்சுங்களா? அப்போ எப்படி ஒரு வஸ்துவை இப்படி இந்த டப்பியை எப்படி பிளாஸ்டிக் சூழ்ந்திருக்கிறதோ அப்படி அனைத்து கோடி வஸ்துக்குரிய ஹக்கு தாலா தான் சூழ்ந்திருக்கிறான். பாத்திபார உஜூது, உஜூதுடைய அடிப்படையில் அவன் உஜூத் தான் அத்தனையும் சூழ்ந்திருக்கு. ஏமா சொல்கிறாங்க? சபுமே ரஹத்தே ஹோ சராபா, அனைத்திலும் உச்சையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் நீ தான் இருக்கிற. அடித்து சொல்லு, தெளிவாக சொல்லு, யாருக்கும் பயப்படாத. ஏன் அவனே சொன்னான், எவன் இருக்கிறானோ அவனே சொல்லிட்டான், வஹுவ மாக்கும், அவன் தான் அவன் கூட இருக்கிறான். ஐனமா குந்தும், எங்கே இருந்தாலும் அவனே சொல்லிட்டான். நீ எங்கே திரும்பினாலும் அங்கே நான் தான் இருக்கிறேன். ஐனமா துவல்லு ஃபஸம்ம வஜ்ஹுல்லான்ட்டான். வஜ்ஹுல்லாவை தான் உஜூதுன்னு சொல்கிறோம் நம்ம. அல்லாவுடைய வஜ்ஹு என்பது அல்லாவுடைய தாத்து, அல்லாஹ்வின் தாத் என்பது எது? அல்லாஹ்வுடைய உஜூது. அல்லாஹ்வுடைய தாத்து வேற, உஜூது வேற இல்லை. அல்லாஹ்வுடைய தாத்தையும் உஜூதையும் தனித்தனியாக பிரிப்பது குஃப்ர். எங்க பாடங்கள் பழக மாட்டேங்கிறீங்க. இஷாராட்டை சொல்லு, கிதாபை கரைச்சி குடிச்சு வச்சிருக்கணும். அல்லாஹ்வுடைய தாத்தையும் அல்லாஹ்வுடைய உஜூதையும் வேறு வேறு என்று சொல்வது குஃப்ர். எங்க ராஹ மாரிஃபத் குஃப்ர் என்னங்க? இன்ஃபிகாக்கே உஜூதோ ஜாத்தே ஹக், ஹக்கு தஆலாவுடைய தாத்தையும் உஜூதையும் பிரித்து சொல்வது. அல்லாஹ்வுடைய தாத்து அல்லாஹ்வுடைய உஜூதும் வேற வேறேன்னு சொன்னால் அது குஃப்ர். அப்போ அல்லாஹ்வுடைய தாத்து என்று எதை சொல்லுகிறோமோ அதுதான் அல்லாஹ்வுடைய உஜூது. அல்லாஹ்வுடைய உஜூத் என்று எதை சொல்லுகிறோமோ அதுதான் ஹக்கு தஆலாவுடைய தாத்து. அந்த ஒரு தாத்து, அந்த ஒரே உஜூது இந்த கோடிக்கணக்கான தாத்துகளில் தவாத்துல் அஷியா சிருஷ்டிகளுடைய தாத்திலே முற்றிலுமாக அதனுடைய உஜூத் இந்த முற்றிலுமாக இது சூழ்ந்திருக்கிறது. சரிம்மா? சிருஷ்டியுடைய தாத்துன்னு எதை சொல்கிறோம்? தனியாக மௌஜூதா இருக்குதா? ஹக்குடைய தாத்து ஒரு பக்கம் இருக்குது, சிருஷ்டியின் தாத்து ஒரு பக்கம் தனியாக மௌஜூதா இருக்கா? இல்லை. எதை சொன்னோம்? வெறும் அல்வானும் அஷ்கால் தான் சொன்னோம். உருவங்களும் தோற்றங்களும் நிறங்களும் அறிவில் அறியப்பட்ட தோற்றங்கள் தான் சிருஷ்டி. சிருஷ்டின்னு ஒன்று கிடையாது, தனி தாத்து கிடையாது. சிருஷ்டியுடைய தாத்துக்கு தனி உஜூது கிடையாதுப்பா. அந்த ஒரு தாயுன் அதுக்கு தாத்துன்னு நம்ம பேர் சொல்கிறோம். சில சூஃபிகள் தாத்தே கிடையாதுன்னு சொல்லிடுங்க. சிருஷ்டியின் தாத்துன்னு சொல்லி சொல்லி ரெண்டுக்கு அல்லாஹ் ஒன்று சிருஷ்டி ரெண்டாக்கிட்டானுங்க சில சூஃபியாக்கள். சிருஷ்டியுடைய தாத்து இருக்குது. அந்த தாத்து என்றால் எது? வெறும் கற்பனை தோற்றங்கள் தான். அது இன்னொன்று இல்லவே இல்லை. அறிஞ்சுங்களா? அப்போ எஜமா சொல்கிறாங்க, சபுமே ரஹத்தே ஹோ சராபா, அனைத்திலும் நீ முற்றிலுமாக இருக்கிறாய். அவர் பிரித்தும் சபுனஹி, ஆனாலும் நீ அனைத்துமாக மாறவே கிடையாது. நீ அனைத்திலும் இருக்கிறாய், ஆனால் நீ அனைத்துமாக மாற கிடையாது. அல்லாஹ் இன்னொன்றாக கன்வெர்ட் ஆகவே முடியாது. तुम सब नहीं, सब में रह कर एक रहना, ऐसा एकता कौन है. அனைத்திலும் இருந்தே ஒத்தை ஒருவனாக இருக்குது என்பது அல்லாஹ் அக்பர். இப்படி ஒருவனாக யாரால் இருக்க முடியும்? எல்லாத்திலும் இருக்கிற, ஆனால் நீ தனித்தவனாக இருக்கிற. வஹதஹு, அல்லாஹ் யாருங்க? தனித்தவன். எங்கே தனித்தவன் இருக்கான்? அரசு தனியாக உட்காந்துருக்கான். அதெல்லாம்
இந்த கோடிக்கணக்கிலும் அவன் ஒருவன் தான் இருக்கிறான். வஹதஹு வஹது அர்த்தம் என்ன பை? வஹதஹு லா ஷரீக லஹு, அல்லாஹ் தனித்தவன், அவனுக்கு இணை இல்லைன்னு அர்த்தம் என்ன? ரொம்ப பேர் விளங்கிட்டாங்க. அல்லாஹ் தனித்தவன். இப்போ நாமெல்லாம் நமக்கு கூட்டாளி நிறைய பேர் இருக்கிறாங்க, பேசுறதுக்கு துணையாக இருக்குது. அல்லாஹ் தனியாக உட்காந்து அரசில் போர் அடிக்காது. தன்னந்தனியாக அல்லாஹ் உட்காந்துருக்கிறான், இருட்டில் உட்காந்துருக்காங்க நினச்சிருக்காங்க. அம்மா என்ற இருட்டு இருக்குது. அம்மானா இருட்டு. ஓஃபில் அம்மா. இங்கே பூமியில் கரண்ட் கனெக்ஷன் கொடுக்கும், அங்கே வரைக்கும் அரிசி வரைக்கும் யார் ஒயர் கனெக்ஷன் கொடுக்குறது? அது எமர்ஜென்சி சைடு உட்காந்துருக்கு. நவுதுபில்லா. அப்படி கற்பனை பண்ணாலும் சில பேர். அல்லாஹ் அரசு தனித்தனியாக உட்காந்துருக்கிறான். வஹதஹு வஹதஹு. வஹதஹுன்னு அர்த்தம் என்ன? தனித்தவன் சொன்ன என்ன அர்த்தம்? வஹதஹு அவன் ஒருவன் தான். ஃபி ஹாதிஹில் கஸரத்துன்னு அர்த்தம். வஹதத் ஃபில் கஸரத், கஸரத் ஃபில் வஹதத். கோடிக்கணக்கான வஸ்துக்களில் காட்சி அளித்தாலும் அவன் ஒற்றை ஒருவனாகத்தான் இருக்கிறான், இன்னொருத்தன் இல்லவே இல்லைங்க. என்னவை இல்லை, நகைக்கடையிலே கோடிக்கணக்கான வகைகளில் நகை வைத்திருந்தாலும் கதவை பூட்டிட்டு நீ தைரியமாக சொல்லலாம், இங்கே தங்கத்தை தவிர வேறு இல்லைன்னு சொல்லலாம். நீ அந்த ஒரு தங்கம் தான் 1000 உருவத்தில் காட்சி அளிக்குது பாய். புரிஞ்சாலிங்களா? அப்போ எஜமா என்ன சொல்கிறாங்க பாருங்க, சபு மே ரஹ்தே ஹோ சராப்பா और फिर तुम सब नहीं, सब में रहकर एक रहना ऐसा एकता कौन है. அனைத்திலும் இருந்தே ஒற்றையாக இருக்குதல் இப்படி யாரால் இருக்க முடியும்? மை தோ மை அஸ்லன் नहीं ये जलवा फुजा कौन है, तुम नहीं हो गर तो फिर मुझ में सरापा कौन है. எஜமா சொல்கிறாங்க, தஜல்லில் ஹக்கு, ஹக்குடைய வெளிப்பாடாகிறது. லிகுல்லி ஃபர்தி மின் அஃப்ராதில் மௌஜூதாத், காயினாத்தில் சிருஷ்டிகளில் ஒவ்வொரு வஸ்துவுடனும் அல்லாஹ் மௌஜூதாக இருப்பதாகிறது. பிமா யலீகு பிஹி, அதனுடைய ஷானுக்கு தகுந்தது போல அல்லாஹ் வெளியாக இருக்கிறான். 220 வாட்ஸில் வந்தாலும் கூட கரண்ட்டு எல்லாத்துலேயும் ஒரே மாதிரி வெளியாகிறது இல்லை. 10 வாட்ஸ் பல்ப் மாட்டியிருக்கோம், அங்கே எவ்வளோ வாட்ஸ் வருது? அங்கே 10 வாட்ஸ் தான் வருது. 100 வாட்ஸ் பல்ப் 100 வாட்ஸ் வருது. என்ன பாருங்க, கனெக்ஷன் கொடுங்க. என்னன்னு பாருப்பா. 100 வாட்ஸ் பல்பில் 50 வாட்ஸில் 40 வாட்ஸில் எது எது எப்படி எப்படி இருக்கிறதோ அத்தனை தான் வெளியாகும். அதில் வர்றது 200 வாட்ஸ் பல்பில் தான் கொண்டு போய் மாட்டுறோம். 200 வாட்ஸ் கரண்ட்டில் தான் கொண்டு போய் இது மாட்டுறோம். பை 10 வாட்ஸ் தான் எரியும். 100 வாட்ஸ் தான் எரியும். அவ்வளோதான் கெப்பாசிட்டி எடுத்துக்கும். அது மாதிரி அல்லாஹ்வுடைய வஜூத் எந்தெந்த வஸ்துவில் எவ்வளவு கெப்பாசிட்டி இருந்துச்சோ, எவ்வளவு லாயக் இருந்துச்சோ அந்த அளவு தான் அவற்றில் இறங்கியது. தஜல்லில் ஹக்கு லிகுல்லி ஃபர்தி மின் அஃப்ராதில் மௌஜூதாத்தி மிம்மா யலீகு பிஹி மின் சிர்ரி தஜல்லியாத், இது அல்லாஹுடைய தஜல்லியாத்துடைய சிர்ராக இருக்கும் என்று சையதுனா இப்னு அரபி எஜமான் முஹியுத்தீன் இப்னு அரபி எஜமான் அவர் சொன்னார்கள். இன்ஷா அல்லாஹ் இதனுடைய மேல் விளக்கங்களை தொடர்ந்து ரமலானில் பார்ப்பதற்கு அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.